சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கிறிஸோட பாட்டி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி, கல்யாணம் எப்படி இருக்க அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னம்மா நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீ நல்லா இருக்கடி, உன் பையன் உன்னை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறான், ஆனால் நீ வருவியா வரலன்னு எனக்கு தெரில. ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் வாரம்ப, ஆனால் கடைசி நேரத்தில் வர முடியல. அவனுக்கு வந்து சட்டை வந்து நான் கொரியரில் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். நானும் கொரியரில் வாங்கி கொண்டு கொடுப்பேன். இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. ஆனால் இந்த பிறந்த நாளுக்கு நீ வருவியான்னு எனக்கு தெரில. நான் கேக் ஆர்டர் பண்ண போகிறேன், ஆனால் வந்து அம்மா ஆர்டர் பண்ணி கொண்டுருவாங்க, நீ பண்ண வேண்டாம் பாட்டிங்க. அது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி. நீ தற்செயலாக நீ வரல அப்படின்னு சொன்னால் அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான்டி. எப்படியாவது வந்துடுடி அப்படிங்க. அது எப்படிமா வராமல் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. எல்லா பிறந்த நாளுக்கும் சொல்கிறதா நீ சொல்கிறேன், ஆனால் நான் நீ நம்புறதா நம்பலையான்னு எனக்கே தெரியும், நம்ப வேண்டாமான்னு எனக்கே தெரில. நானும் கேக்கு சொல்லிடுறேன்டி அப்படிங்கிறாங்க. ஏன்னா வேண்டாமா அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, உன் சூழ்நிலை அப்படி. நீ திடீர்னு வந்து எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் ஒரு மாதிரி இருக்காங்க, என் வீட்டுக்காருக்கு ஒரு மாதிரி இருக்காங்க, நான் வர முடியாது அப்படின்னு சொல்லுவேன். அப்போ வந்து என் பேரெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவான் அப்படிங்கிறாங்க. ஏம்மா வாயை மூடுமா, என் பையனுக்கு மேலே எனக்கு இல்லாத அக்கறை உனக்கு என்ன வந்துட்டு அப்படிங்கிறாங்க. ஆமாடி, ரொம்ப அக்கறையாக தான் இருக்க. கிறிஸோட நிலைமையை சொல்லி உன் வீட்டில் கொண்டு வைக்கிறதுக்கு வழி இல்லை. இன்றைக்கி பிறந்தநாளை நீங்கள் கொண்டாடிக்கலாம்ல. அவனுக்கு 7 வயசு பிறந்துருச்சுடி. 7 வருஷமாக நான் வச்சு வளர்த்துட்ருக்கேன். கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷத்துக்கு மேலே ஆகிடலாடி. உன் புருஷன்ட்ட சொல்லி அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு புரிய வச்சு வாங்க கூட வச்சுக்கிட்டு நீ பிறந்தநாளை கொண்டாடுவியா? இப்படி தன்னந்தனியாக வந்து அவன் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காண்டி. எனக்கு இது நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அம்மா இங்கே பாரு, இன்னும் கொஞ்ச நாள் எப்படினாலும் சொல்லி நான் அவனை கூப்பிட்டு வந்துடுவேன். இந்த பிறந்தநாள் மட்டும் அவன் கொண்டாடுவான், சரிதானா அப்படிங்கிறாங்க. நான் நம்புறேன்டி, ஆனால் நீ வந்து அதை பண்ணு, அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, உனக்கு எதுவும் வேணுமா அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உனக்கு என்ன கலர்மா பிடிக்குன்னு சொல்லுமா. அவனுக்கு எல்லோ பிடிக்குன்னு சொல்லிட்டேன், எல்லோ கலரில் கோட் எடுத்துருவேன். உனக்கு என்ன பிடிக்குன்னு சொன்னால் தானம்மா வாங்க முடியும் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் வாங்க வேண்டாண்டி, நீ உன் பையனை வந்து சீக்கிரம் ஒன்றா வச்சு வளர்ப்பேன்னு சொன்னாலே அதுவே எனக்கு போதும். என் கடைசி கால ஆசையும் அதுதான் அப்படிங்கிறாங்க. நம்ம இப்படிலாம் பேசுகிறேன் அப்படிங்க. உண்மையை தான் சொல்கிறேன். எல்லோரும் கடைசி ஆசையில் அதை செய்யுமா இதை செய்யுமான்னு சொல்லுவாங்க, ஆனால் நான் வந்து அதை சொல்லலை. உன் பையனை உன்னோட வச்சுக்கோ அப்படின்னு தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் நான் சொல்ல கிடையாது. எனக்கு இப்போதைக்கு ஆரோக்கியமாக தான் இருக்கேன், இல்லைங்களே. ஆனால் சப்போஸ் வந்து திடீர்னு மூச்சு விட முடியாமல் சில நேரம் சிரமப்படுறேன். அந்த மூச்சு ஒழுங்காக விட முடியல அப்படின்னு சொன்னால் என் நிலமை மோசமாயிடும். அன்றைக்கி வந்து என் பேரை அனாதையாக நின்றுவாண்டி, அதுக்கு தான் அவன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா உன் பேரன்னு சொல்லிகிட்டு இருக்காதா, அவன் ஏன் முகமா அப்படிங்கிறாங்க. அவன் நினப்பு இருந்தால் சரிதாண்டி அப்படிங்கிறாங்க. ஏம்மா இப்போ ட்ரெஸ் எடுக்க தான் போகிறேன், சரியா? ட்ரெஸ் எடுத்து எல்லாம் கொண்டு பார்லரை வச்சுட்டு நாளைக்கு காலையிலையும் வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. நீ தயவுசெய்து வந்துடுடி. கேக்கு வந்து எப்படி அப்படிங்கிறாங்க. நானே கொண்டு வந்துடுறேன், வித்யாவையும் லீவ் போட சொல்லியிருக்கேன், நாங்கள் 2 பேருமே வந்துடுறோம் அப்படிங்கிறாங்க. வித்யாவுக்கு வேலை இல்லையா அப்படிங்கிறாங்க. வேலைலாம் இருக்கதாம்மா செய்யுது. கிறிஸோட பிறந்தநாள் நீ வரணுண்டி கண்டிப்பானே. சரி ஓமம் பிறந்தநாளுக்கு வராமையா அப்படின்னா, வந்துடுவோம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாடி, அந்த பொண்ணு நல்ல பொண்ணுடி அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அப்படிங்கும்போது அவளுக்கு ஒரு மாப்பிள்ளை இருக்குடி, நான் பார்க்கட்டா அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஓன் டேஸ்ட்டாக அவள் கெட்டுவாளாம்மா அப்படிங்கிறாங்க. சூப்பர் பையன்டி, நம்ம கிராமத்தில் உள்ள பையன்தான், அவனும் படிச்சிருக்கான், சரியா? எம்இ படிச்சிருக்கான். முடிச்சுட்டு சென்னையில் தான் எங்கேயோ வேலை பார்க்கானா. அந்த மாப்பிள்ளை வேணா வித்தியா கேட்போமா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவள் யாரையோ விரும்பின மாதிரி தெரியுதுமா அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், விரும்பின மாதிரி தெரியுது, அதனால் வந்து நான் கேட்டு பார்க்கேன், ஆனால் வந்து அவள் விரும்பின மாப்பிள்ளை தான் கெட்டுவாமா, அதை பற்றி நம்மளுக்கு என்ன, விடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லடி, உனக்கு நிறைய வகையில் உதவி பண்ணுறா வைக்கிறா, நீ வந்து அவளுக்கு ஒன்றுமே பண்ண மாட்டேறிய அப்படிங்கிறாங்க. ஏம்மாங்க பாரு, இந்த காலத்தில் வந்து நம்ம சொல்லி யாரும் கேட்குறது மாதிரி இல்லை. அவள் எனக்கு டியர் ஃப்ரெண்டு தான், ஆனால் வந்து அவள் கல்யாணத்துக்கு நான் சொன்ன மாப்பிள்ளைங்க வாக்கப்படுதுன்னா நான் சொல்ல மாட்டேன். அதனால் அவள் விருப்பம் பொருள் என்ன செஞ்சுட்டு போகிறா அப்படிங்கிறாங்க. உடனே சரி நீ நாளைக்கு வந்து சேரு அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. சரி எந்த துணி கடையில் போய் துணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ சரி கொஞ்சம் கழிச்சு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கடைக்கு போகிறாங்க. கடைக்கு போனோன்னே மனோஜ் காசு இருந்தால் கொஞ்சம் கூட அப்படிங்கிறாங்க. எதுக்கு ரோகிணி அப்படிங்கிறாங்க. இல்லை கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறாங்க. இதில் ஒரு 5000 ரூபா எடுத்துக்கோ அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி நினைக்கிறாங்க, நம்ம கையில் ஒரு 10,000 இருக்கும், 15,000 இருந்தால் நம்ம கிறிஸோட பிறந்தநாள் சிறப்பாக கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி மனோஜ் நான் போய்ட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி உடனே கிளம்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் மனோஜ், நான் சொன்னோம்ல என் ஃப்ரெண்டோட பையனுக்கு பிறந்தநாள், அது கொஞ்சம் துணி எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. உடனே என்னையை தான் ஒரு இடத்த கூட்டி போக மாட்டுக்க அப்படிங்கிறாங்க. நம்ம தான் ஹனிமூன் போக போகிறோமே அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் ரோகிணி போய் துணி கடையில் போய் துணி எடுக்க போகிறாங்க. போகும்போது நிறைய துணிகளை பார்க்குறாங்க. பார்க்கும்போது கிறிஸோட கலர் சொன்ன கலரில் அந்த நல்ல ஆனால் கோட்டு இல்லை. அப்போ வேறு கடைக்கு போகிறாங்க. அப்போ இந்த கடையிலையாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு துணியாக எடுக்கிறாங்க. அப்போ எடுக்கும்போது
ஒரு பார்க்குறாங்க, அதே கலரில் இருக்குது, சைஸ் வேறு. அப்போ அவன் சொல்கிறாங்க, அவன் சைஸ் இது, இந்த சைஸுக்கு இருக்கான்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. தேடி கொண்டு வர மாட்டான்னு சொல்லிட்டு தேடி கொண்டு வராங்க. பார்த்தோன்னே பிடிக்குது. கிறிஸ்டின் நினச்சி பார்க்குறாங்க, இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷூ செக்ஷன் ஷூலாம் அங்கே வாங்கணும் அப்படிங்க. அங்கே போக மாட்டோம், நான் அதுக்குள்ளே பேக் பண்ணி கொண்டு வச்சிடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி பேக் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஷூ எடுக்க போகிறாங்க. ஷூ எடுத்து ரோகிணி வந்து கவுண்டரில் கொடுத்துட்றாங்க. இந்த சூழ்நிலையில் சாக்ஸு எல்லாமே எடுத்துடுறாங்க. அப்போ அந்த ட்ரெஸ்ஸை பேக் பண்ணி கொண்டு வராங்க. அப்போ வந்து அதே துணி கடைக்கு மீனாவோட அத்தை விஜயாவும் பார்வதியும் வராங்க. இதை பார்த்தோன்னே ரோகிணி ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. என்ன ரோகிணி நீங்கள் எனக்கு அப்படிங்கிறாங்க. அத்தை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறதுக்குள்ளே துணி கடைக்காரர் சொல்லிடுறாரு, இந்த மாதிரி உங்கள் பையனுக்கு எடுத்த செட்டு வந்து சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த சைஸு போட்டு பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க சூப்பர்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. உன் பையனா அப்படிங்கிறாங்க. என்னது இவர் பேசுகிறாரு அப்படிங்கிறாங்க. அத்தை ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டோட பையனுக்கு வந்து பிறந்தனால அதுக்கு நான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, இது என்ன தேவையில்லாமல் இவர் பேசுகிறாரு, அவளுக்கு இன்னும் குழந்தை பிறக்கலை அப்படிங்கிறாங்க. அந்த அம்மா அப்படி தான் சொல்லிச்சு அப்படிங்கிறாங்க. காது உங்களுக்கு ஒழுங்காக கேட்டிருக்காது, அது ஏன் மருமகா மலேசியாக்காரி, அவளுக்கு இன்னும் குழந்தை பிறக்கலை அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. இல்லையே, அந்த அம்மா இப்படி தான் சொல்லிச்சு, நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. நல்ல வேலை தப்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. எவ்வளோதுக்குமா எடுத்துருக்க அப்படிங்கிறாங்க. எதுக்கு தேவைன்னு கேட்குறாங்க. இல்லை அந்த ட்ரெஸ்ஸு விலை எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்கு தான் அப்படிங்கிறாங்க. 8000 தான் அப்படிங்கிறாங்க. 8000 நீ வேலை பார்க்குறவங்களுக்கு எடுத்து கொடுக்கணுமா அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை என்கிட்ட வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு நம்ம செய்யணும்ல அப்படிங்கிறாங்க. ஓ, உன்கிட்ட வேலை பார்த்தா இவ்வளோ அமௌண்ட்டுக்கு எடுப்பீங்கம்மா, 8000 எடுப்பியா, அது 8000 வேஸ்ட்டுமா, ஒரு 800 எடுத்து கொடுக்க வேண்டியதானே, கண்ட கழுதிகளுக்கெல்லாம் எதுக்கு நீ இவ்வளோ செலவு பண்ணி எடுத்து கொடுக்கணும் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. என்னத்தை எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. கரெக்டாக தான் பேசுகிறேன், அவங்க யார் பற்ற பிள்ளைக்கோ நம்ம வந்து இவ்வளோ அமௌண்ட்டுக்கே எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இது நான் பற்ற பிள்ளைத்த அப்படின்னு டபார்னு நீ பற்ற பிள்ளையா அப்படிங்க. இல்லைத்த, யார் பற்ற பிள்ளையாக இருந்தால் நம்ம பிள்ளை மாதிரி தான் நினைக்கணும், அதனால தான் அந்த அளவுலாம் எடுத்தேன் அப்படிங்கிறாங்க. இப்படிலாம் எடுக்காதம்மா, மனோஜ் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான், மாதம் 50,000 வந்து வீட்டுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அவன் எப்படி கொடுக்க போகிறான்னு தெரியல, நீ காசை எப்படி வீண் பண்ணிகிட்ருக்க, இந்த பணத்தை வந்து நீ வந்து மனோஜ் கொடுத்தா கூட மனோஜ் வந்து வீட்டுக்கு கொடுக்கறதுக்கு கூட உதவிகரமாக இருக்கும், நீ தயவுசெய்து பணத்தை வீண் பண்ணாதம்மா, இப்படி உன் கடையில் வேலை பார்க்குறவங்க யாராவது விசேஷத்துக்கு கூப்பிட்டா என்கிட்ட சொல்லு, நான் 200 300 நான் துணி எடுத்து தரேன், அந்த ரேட்டில் எடுத்து கொடுத்தா போதும், ஏன்னா யார் பற்ற பிள்ளைக்கு நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. மறுபடியும் என் பிள்ளைய எப்படி சொல்லுவாங்களேன்னு சொல்லிட்டு சரி தண்ணி எடுக்கல அப்படிங்கிறாங்க. ரோகிணி அந்த பைய கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரர் இந்த துணியை வச்சுட்டு கம்மியான துணியை எடுத்து கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா இவ்வளோ நேரம் அந்த பொம்பளையால் வந்து என் பையனுக்கு அப்படி துணி வேணும் இப்படி துணி வேணும்னு சொல்லி எங்களை படாப்படுத்தி தான் எடுத்திருக்காங்க, நீங்கள் வரையா அப்படிங்கிறாங்க. மறுபடியும் கடுப்பை கிளப்பிக்கிட்டு இருக்காதாங்க, சரியா, இந்த துணி வேண்டாம், அவன் பையன்கிட்ட இருக்கேன், நான் குழந்தை பிறக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன், பையன்கிட்ட இருக்கேன், அப்படி பைசா கொண்டா அப்படிங்கிறாங்க. பைசா வாங்கிட்டு ரோகிணி இங்கே வா, மையத்துக்குள்ளே போயிடுப்பான், விஜயா என்ன இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. பார்வதி பிறகு நான் இவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்கான், அவனும் ஓவராக பேசிகிட்டு இருக்கானுங்க, துட்டு வாங்கியாச்சு, வேத்து கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேத்து கடைக்கு போகிறாங்க. இங்கே ரோகிணிக்கு பயங்கர கிடப்பாரு, என் பையனுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்தேன், ஷூலாம் எடுத்தேன், இதை இந்த அத்தை வந்து மாற்றி கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஏற்ற கடையில் போய் துணி எடுக்க போகிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, அத்தை வேணாம் அத்தை, நான் துணி எடுத்து கொடுக்கணும்னு நினச்சேன், வேண்டாம், நான் கையில் ஒரு 500 மட்டும் கொடுத்துட்றேன் அப்படிங்க. அப்படி செய், மிச்சம் தானே மீதி, அந்த பையன் காசு அப்படி அப்படிங்கிறாங்க. சரித்த அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஏன் விஜயா, அடுத்த பிள்ளைக்கு அவள் எடுத்து கொடுக்க விருப்பம் போல், உனக்கு என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை அவள் பணக்காரி, மலேசியாவில் பணக்காரி, அதை தெரிஞ்சுக்கிட்டு எல்லோரும் பிறந்தனாலும் அப்படி இப்படின்னு வேலை செய்கிறவங்க கூப்பிடுதாங்க. இவனும் அதை புரிஞ்சுக்கிடாமல் வந்து 5000 10,000 துணி எடுத்து கொடுத்தா நாளைக்கு வீட்டுக்கு இவளுக்குன்னு என்னத்தை சேர்த்து வைப்பா, அவள் தான் கோடிக்கணக்கில் மலேசியாவில் சொத்து அப்பா சேர்த்து வச்சுருக்காரு, அவளும் பெரிய பணக்காரி தானே அப்படிங்கிறாங்க. பணக்காரி தான், அது எனக்கு தெரிஞ்சுதான் மகனும் கட்டினேன் அப்படிங்கிறாங்க. நீ நான் கட்டினேன், நான் கெட்ட வச்சேன் அப்படிங்கிறாங்க. அது என்னமோ இருக்கட்டும் பார்வதி, இவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து வேலைக்காரங்களுக்கு ஏன் எடுத்து கொடுக்கணும், நான் போய்க்கிறேன் கடையில் போய் வேலைக்காரங்க 4 சவுண்டு விட்டோம்னா சரி வந்துடுவாங்க. இது என்ன நினச்சிட்டு இருக்காங்க, அந்த ரிசப்ஷனில் ஒரு பிள்ளை இருக்கா, அவளுக்கு தான் கல்யாணம் ஆகிருக்கு, இன்னொரு பிள்ளை உள்ள இருக்கா, அவளுக்கு வேலை ஆகலை, கல்யாணம் ஆகலை, இவ தான் தாலியை போட்டிருக்கா, அவளுக்கு தான் பெரிய பிள்ளையாக இருக்குன்னு நினைக்கிறேன், அவளை சத்தம் போட்டால் சரி வந்துடும், 5000 எடுத்து கொடுத்துட்ருக்காளே, எவ்வளோ அமௌண்ட்னா எடுத்து கொடுப்பா பிள்ளைய போகிற பக்கம் பார்த்தா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே சரி விடு, நம்ம துணி எடுக்கணும்ல அப்படிங்கிறாங்க. எனக்கு மூடே போச்சு, வா ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. நல்ல ஹோட்டலில் சாப்பிடணுமா, இப்போ தானே வீட்டில் சாப்பிட்டு வந்தோம், மீனா நல்ல சாப்பாடு வச்சு கொடுத்தா அப்படிங்கிறாங்க. ஆமாம் என்ன லட்சணத்தில் வச்சு கொடுத்தா அப்படிங்கிறாங்க. விஜயா உன் சாப்பாடையும் நான் சாப்பிட்ருக்கேன், மீனா சாப்பாட்டை பல முறை சாப்பிட்ருக்கேன், எந்த சாப்பாடு ருசியாக இருக்குன்னு என்னால் சொல்ல முடியும், நீ சும்மா ஏதாவது சொல்லணும்னு சொல்லாத, மீனா சமைச்சா நல்லதாக இருக்கும், அதை நீ வயிறு முட்டை அதை வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு நீ இங்கே வந்து குறை சொல்லிகிட்டு இருக்கேனே அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீ இந்த மீனாவுக்கு ரசிகராகவே இரு,
சாப்பாடு சரியில்லை, வேறு வழி இல்லையே, சாப்பாடு வீணாக போகக்கூடாதுன்னு சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ எதுக்கு வந்து வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. வாங்கி வாங்கி சாப்பிட்டா தான் சொல்லுதுண்ணே, வீணாக போகக்கூடாதுன்னு தான் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம், நீ எப்படி ஆளுன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. சரி சரி வா பிரியாணி சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ நீ துணி எடுக்க வரலையா, கடையில் பிரியாணி சாப்பிட தான் கூட்டி வந்தியா விஜயா அப்படிங்கிறாங்க. துணி எடுக்க தான் கூட்டி வந்தேன், மூட விட்டு ஆக்கிட்டான் அந்த கடைக்காரன். அவளை என்னடா கல்யாணம் முடித்தவங்க பிள்ளை இருக்கும், பிள்ளைக்கு துணி எடுத்து போவாங்க, அது போக இவன் என்ன 5000 6000 துணி எடுக்கா. இதை பார்க்க கடுப்பாக இருக்குல்ல. வேலை செய்கிறவங்களுக்குலாம் வந்து இவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து துணிமணி எடுத்தான்னா அது எப்படி இருக்கும், நல்லாவா இருக்கும்? அதனால தான் வந்து கடுப்பாயிருச்சு. சாப்பிடணும் வேறு தெருவில் போய் எடுப்போம் அப்படிங்கிறாங்க. அதை சாப்பிட்டுட்டு ஒரு கடையில் போய் துணி எடுக்கிறாங்க. துணி எடுத்து வீட்டுக்கு போகிறாங்க. ஏங்க இந்த ரோகிணிக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லைங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் தானே தலையில் தூக்கி வச்சு ஆடுவோம், என்ன எப்படி பேசுது அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, அவகிட்ட வேலை பார்க்குற பிள்ளைக்கு பிறந்தநாள், அதுக்கு இவள் வந்து 1000 கணக்கில் செலவு பண்ணி துணி எடுத்து கொடுக்கா அப்படிங்கிறாங்க. அது அவசூரியம், அதை நீ ஏன் கேட்க அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் துணி கடைக்கு துணி எடுக்க போனால் அப்போ வந்து உங்கள் பிள்ளைக்கு இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரன் சொல்லுதான் அந்த ரோகிணிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாவும் ரொம்பவே ஷாக்காகிறாங்க. என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அப்படி சொன்னால் எனக்கு சரியான கோவம் வந்துச்சு. அவளுக்கு கல்யாணம் இன்னும் பிள்ளை பிறக்கல, நீ எப்படி பிள்ளைன்னு சொல்லுவா? இப்போ என்ன லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கின உடனே அவன் எம்மான்னு பதறிட்டான். துட்டு வாங்கி கையில் கொடுத்து 500 மட்டும் போய் கொடுந்தேன், சரி தந்து போயிட்டா அப்படிங்கிறாங்க. நீ ஏன் அவளுடைய செயல்பாட்டில் நீ ஏன் தலையிடுது அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்களை மாதிரிலாம் என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது, நம்ம பிள்ளைகள் வந்து காசு வீணாகனா நான் எப்படி பார்த்துட்ருப்பேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், உனக்கு பிள்ளைன்னா மோனாச்சு மட்டும்தானே, மோனாச்சு பொண்டாட்டி உனக்கு மருமவா, மீதி யாரை பற்றி நினைக்க போகிற அப்படிங்கிறாங்க. ஏங்க எனக்கு யார் மரியாதை கொடுக்காங்களோ, யார் என் மேலே பாசமாக இருக்காங்களோ அவங்க மேலே தாங்க நான் மரியாதை கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. மீனா உனக்கு மரியாதையே தரலையா, இல்லை பாசத்தை காட்டலையா அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் சொல்லதுக்கு இன்றைக்கி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்ன சொன்னால், பழசாக தான் இவா பழசாக தான் இருக்கான்னு சொல்லும் போது நீங்கள் ஆக பழசுதா அப்படின்னு என்னையும் ஒரு மாதிரி சொல்லுதா அப்படிங்கிறாங்க. நீ வாலிய பிள்ளையே பழசுன்னு சொன்னோன்னா அவள் நீ கிளடியே பழசுன்னு சொல்லாமல் புதுசுனா சொல்லுவா அப்படிங்கிறாங்க. இப்படிலாம் இருந்தால் எப்படிங்க எனக்கு பாசம் வரும் அப்படிங்கிறாங்க. நீ பண்ணதெல்லாம் பார்த்தோன்னா உடனே ஒரு பொண்ணுக்கு பாசம் வந்துடும், அதில் நீ வாயை மூடு, இப்போ துணி எட்டு வந்தல விடு அப்படிங்கிறாங்க. இந்த ரோகிணி பார்லர் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அதில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு சொல்லுது, இப்போ என்ன மேடம் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படிங்க. ஒன்றும் இல்லை, பார்லர் பார்த்துக்கிறியா, கொஞ்சம் வெளில போய்ட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. மேடம் ஓனர் வந்து திடீர்னு வராங்க, நீங்கள் உங்கள் பாட்டில் வெளியே போயிட்டீங்க அப்படின்னா அவங்ககிட்ட நீங்கள் மாட்டிப்பீங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிற, துணி வேறு எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு மேடம் அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் அண்ணன் மகனுக்கு துணி எடுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படியா மேடம், சரி போய் எடுத்து வாங்க அப்படிங்கிறாங்க. நான் நேராக போகிறாங்க. போய் ஒரு கடையில் போய் துணி எடுக்கிறாங்க. அந்த கடை நல்லாவே இல்லை. ஒன்று வித்தியாவை கொண்டு அடிக்கிறாங்க. வித்தியா கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் வாயேன் அப்படிங்கிறாங்க. பைக் எடுத்து வராங்க. இதாக நம்ம டி நகர் போய்ட்டு வந்துடுமா அப்படிங்கிறாங்க. சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டி நகரில் போய் கிறிஸுக்கு வந்து தேவையான ட்ரெஸ் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு நான் அங்கேயே ட்ரெஸ் எடுத்துகிட்டு எடுத்து வச்சுட்டேன், எங்கள் மாமியார் வந்து சகனி மாதிரி வந்து அதை கெடுத்துருச்சு அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், கிறிஸுக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்து வச்சுருந்தேன், அந்த கடைக்காரன் வேறு டவார்னு உங்கள் பையனுக்கு இந்த ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குன்ட்டான், எங்கள் அத்தைக்காரி வேறு வந்து டவார்னு நீ படாப்படுத்திட்டு அப்படிங்கிறாங்க. அப்போ உங்கள் அத்தை ஒன்றும் சொல்லலையா, அப்போ ஒன்றும் சொல்லலையா? ஷாக் ஆயிடுச்சு எனக்கு. அதுக்கு மேலே நான் டவார்னு ஒரு பாயிண்ட்டை போட்டு அதை சரி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீ பயங்கரமான வில்லிடி அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு அதுக்கேற்ற வில்லியாக இருந்தால் தானே சமாளிக்க முடியும். சத்யா ஏதோ சமாளிச்சிட்டேன், நாளைக்கு நம்ம கிராமத்துக்கு போகிறோம்ல அப்படிங்கிறாங்க. நீ தான் சொல்லிட்டியா, நீ சொன்னால் தான் அப்பீல் கிடையாது, இன்றைக்கி நைட் டியூட்டி முடிஞ்சு காலையிலே வந்துடுவேன், காலைல வந்த முன்னாடி நம்ம எத்தனை மணிக்கு போகணும்னு சொல்லி போயிடலாம் அப்படிங்கிறாங்க. காலையில் 10 மணிக்கு ஷார்ப்பான உன் வீட்டுக்கு வந்துடுவேன் வித்யா, நீ அதுக்கு முன்னாடி வேலை முடிச்சு வந்துடுவியா அப்படிங்கிறாங்க. எனக்கு 6 மணிக்கு டியூட்டி முடிஞ்சிட்டோன்னா அங்கேருந்து வரேன், எனக்கு 1/2 hour தான் அவங்க வீட்டுக்கு. 1/2 hourக்கு அப்புறம் நான் வந்து கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன், அப்புறம் வந்துட்டு அவங்க கூட வந்துடுறேன். காரில் தானே போகிறோம் அப்படிங்கிறாங்க. வழக்கம் போல் நம்ம வந்து பஸ்ஸில் தான் போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஏன்டி இவ்வளோ தூரம் பஸ்ஸில் போக முடியுமாடி அப்படிங்கிறாங்க. இல்லை பஸ்ஸில் தான் போகிறோம், பஸ்ஸில் போனால் நம்மளுக்கு வந்து செலவு மிச்சம், வாடகைன்னு கேட்டால் ஒரு 3000 கேட்பான், வேஸ்ட்டு தானே அப்படிங்கிறாங்க. நான் வேணால் 3000 தாரண்டி, நல்லா இருப்பேன், என்னால் பஸ்ஸெலாம் வர முடியாது, ஏன்டி அப்படிங்கிறாங்க. ஏய் நைட்டு பூரா வேலை பார்த்துட்டு ஒரு 2 hour தூங்கிட்டு நான் பஸ்ஸில் வந்தால் என்னத்துக்கிட்டே ஆகும், காருன்னா இங்கேருந்து போகிற வரைக்கும் நான் தூங்கிப்பேன்டி அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், 3000 நான் கணக்கில் வச்சுக்கோ தாரேன் அப்படிங்கிறாங்க. எந்த கணக்கில் வைக்க, நீ எத்தனை வாட்டி வாங்கியிருக்க, அந்த கணக்கெலாம் வைக்கவே முடியாது, ஒழுங்கு ஏதோ ஒரு 4 நாளில் 3 நாளில் நான் தந்தது தரப்பாரு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வாய்ப்பு இல்லடி, எனக்கு ஏகப்பட்ட செலவு இருக்குது, அதனால் உனக்கு வாங்கின பணத்தெல்லாம் திருப்பிலாம் தர முடியாது அப்படிங்கிறாங்க. உன் கல்யாணத்துக்கு வேணாலும் முடிஞ்சது செய்தேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு கல்யாணம் ஒன்று நடக்குமா அப்படிங்கிறாங்க. நீ தான் ஒருத்தனை லவ் பண்ணுறிய அப்படிங்கிறாங்க. அவன் ஏற்கனவே கல்யாணத்தை முடிச்சுட்டு போயிட்டான். அவன் கல்யாணத்தை முடிச்சிட்டானா அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஐடியில் வேலை பார்க்கான், அவன் வந்து நிறைய நகை கேட்டான், நிறைய பணம் கேட்டான், என்கிட்ட இல்லை,
அவன் நல்ல வசதியான பொண்ணை பார்த்து கட்டிட்டான். நம்ம எங்கே வசதிக்கு எங்கே போக, நான் உழைக்கிறது எனக்கே காண மாட்டேங்குது, அப்படியும் வச்சுருந்தா நீ வாங்கிக்கிற, அப்புறம் எங்கள் நகையெல்லாம் சேர்க்க அப்படிங்கிறாங்க. ஏண்டி எங்கள் அம்மா ஒரு மாப்பிள்ளை சொன்னாங்க அதுக்கு வாக்கப்படுதியா அப்படிங்கிறாங்க. அந்த பையனாவது நல்ல பையனாக இருப்பானா அப்படிங்கிறாங்க. ஆனால் நீ வந்து நல்ல பிள்ளையா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு நடி நான் நல்ல பிள்ளை தானடி அப்படிங்கிறாங்க. சரி சரி வா ஊரில் எதுவும் பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ நாளைக்கு எனக்கு மாப்பிள்ளை பார்க்க போகிறோம், சரி அப்போ நான் வரேன் கண்டிப்பாக, அதுக்காவது வரேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி என்ன கொண்டு பார்லர் விட்டு போ அப்படிங்கிறாங்க. பார்லர் கொண்டு விடுறாங்க. அங்கே ஓனர் வந்துடுறாங்க பார்லருக்கு. என்ன ரவி நீ இவ்வளோ நேரத்துக்கு வர அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம் வந்திருந்தேன், என்னோடய பையனுக்கு ட்ரெஸ் எடுக்க போனேன் அப்படிங்கிறாங்க. என்ன உன் பையனுக்கு ட்ரெஸ் எடுக்க போனியா, உனக்கு வந்துட்டு இப்போ தானே கல்யாணம் ஆச்சு, குழந்தை இல்லைண்ணே, அதுபோக வந்துட்டு இவட்ட கேட்டேன் அண்ணன் மகனுக்கு ட்ரெஸ் எடுக்க போயிருக்கான்னு சொன்னான் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை மேடம் எங்கள் அண்ணன் பையன் தான் மாற்றி வாயில் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அண்ணன் பையன் எப்படி உன் பையன் சொல்கிற, சரி சரி உரிமையில் சொல்கிறியா, சரி வேலைப்பார் அப்படிங்கிறாங்க. உடனே ஒரு புது ஆள் வராங்க. மேடம் நல்ல அனுபவம் வாய்ந்த ஒரு ஆள் வந்து என்ன என்ன வந்து இது மேக்கப் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. உடனே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பண்ணுறாங்க. பண்ணிட்டு சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க. ரோகிணிங்க பாரு எது எப்படி இருந்தாலும் நீ இருந்தன்னா இந்த பார்லருடைய நிலைமையே வேறு தான். நீ அடிக்கடி வெளியில் போயிடுற, அதனால் கஸ்டமர் ரொம்பவே வருத்தப்பட்டு போகிறாங்க. உன் கலையை மற்றவங்களுக்கு சொல்லியும் கொடு, அப்படி சொல்லி கொடுத்தா தான் வந்து மற்றவங்களும் வந்துட்டு நல்லா பண்ணுவாங்க வைப்பாங்க அப்படிங்கிறாங்க. மேடம் இவங்க வந்து பார்லரில் வேலையை மட்டும் பார்க்குறாங்க, கொஞ்சம் மசாஜும் பண்ணோம்னா அவங்களுக்கு திருப்தியாக போவாங்க. இதை வந்து நான் என்னுடைய கஸ்டமருக்கு எல்லாருக்குமே நினச்சிவேன் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒன்று பண்ணுவேன். பண்ணும்போது இந்த கடைக்கு போனால் எக்ஸ்ட்ரா ஒன்று நம்ம காசே கொடுக்காம எக்ஸ்ட்ரா ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்படி தான் மேடம் கஸ்டமரை கவர் பண்ண முடியும். சிலவங்க என்ன செய்கிறாங்க, நம்ம வேலை முடிஞ்சுன்ட்டு போயிடுறாங்க, அவங்க சம்பளத்துக்கு இருந்தாங்க. ஆனால் நான் இது சொந்த பார்லர் மாதிரியே தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன் மேடம், நான் வச்சுருக்கும்போது எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி தான் பண்ணுறேன் மேடம் அப்படிங்கிறாங்க. ரோகிணி இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணால் கூட அதை நீங்கள் பார்த்துப்பீங்களா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக மேடம் பார்த்துப்பேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, நான் கூட இன்னொரு பிரான்ச் இன்னும் பக்கத்தில் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன், அதை நீங்களே பார்த்துக்கோங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஓனர்கிட்ட லீவ் கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு மேடம் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. நாளைக்கு லீவ் வேணும் மேடம் அப்படிங்கிறாங்க. இப்போ தான் ரோகிணி உங்களை பெருமையாக பேசினேன், அதுக்குள்ளே லீவ் கேட்குறீங்களே அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம் எங்கள் அண்ணன் மகனுக்கு நாளைக்கு பிறந்தநாள் மேடம், நான் போகலன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. சரி போய்ட்டு வாங்க போய்ட்டு வாங்க, இந்த பார்லர் அப்போ யார் பொறுப்பாக பார்ப்பா அப்படிங்கிறாங்க. உடனே நான் பார்த்துக்கிறேன் மேடம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு பார்த்துக்கோங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறேன். சரி மேடம் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு ரோகிணிக்கு ரொம்ப சந்தோஷம். நல்ல வேளை ஓனர்கிட்ட சொன்னோம் லீவு ஓகேன்ட்டாங்க, இல்லைன்னா ரொம்ப சங்கடம் தான் அப்படின்னு நினைக்காங்க. மேடம் நீங்கள் இதே மாதிரி இடையில வந்துடுவீங்களா இல்லை ஃபுல்லாக வர மாட்டிங்களான்னு கேட்குறாங்க ரோகிணிகிட்ட. இல்லை நான் ஃபுல்லாக வர மாட்டேன், அப்படியே வீட்டுக்கு போயிடுவேன், சாவி நீ கொண்டு போயிரு, மறுநாள் காலையில் வந்து இங்கே திறந்துரு, நான் அப்புறம் வந்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி மேடம் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜ் ஃபோன் அடிக்கிறார். என்ன ரோகிணி எங்கேயோ ட்ரெஸ் எடுத்துட்டு வாரேன்னா பார்லர் போய்ட்டு வரல அப்படிங்கிறாங்க. மனோஜ் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஃபர்னிச்சர் கடைக்கு போகிறாங்க. என்ன மனோஜ் வியாபாரம் எப்படி போகுது மாம்ஸ் அப்படிங்கிறாங்க. வியாபாரம்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு பயமாக தான் இருக்குது, அப்படி இப்படியே பயந்துட்டு இருந்தேன் எப்படி ஆகும் அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி என்னை சுற்றி இருக்கவங்க வந்து ஆளை எனக்கு ஏதாவது ஆகும்னு சொல்லி என் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்குது, நான் ட்ரெஸ்ஸை போட அந்த 5 நிமிஷத்துக்கு ஒன்றும் தெரியல, வீட்டை தாண்டி வரும்போது அப்படி யோசனையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. மனோஜுங்க பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது ஆகுனா முத்தாளை மட்டும்தான் ஆகும், வேறு யாராலையும் உங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படிங்கிறாங்க. இல்லை முத்தாளை தான் வந்து வருஷ கணக்கில் ஆகிக்கிட்டு இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை நான் சமாளிச்சுப்பேன், எனக்கு சமாளிக்கிறது எங்கள் அம்மா இருக்காங்க, நான் பார்த்துப்பேன்னு வச்சுக்கோங்க. யாராக வச்சு இருக்கோம், ஒருவேளை நான் ஒருத்தனுக்கு இனியே பார்த்துட்டு இருக்கான் அவனால இருக்குமோ அப்படிங்கிறாங்க. ஏங்க அவன் உங்கள்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய சேல்ஸ்மேன், அந்த சேல்ஸ்மேன் அவங்களுக்கு இது பண்ண போகிறான் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், நம்மகிட்ட தான் சம்பளம் வாங்குறான், நம்மளுக்கு எதிராக இருக்க மாட்டான், சும்மா தான் இருப்பான். சரி சரி ரோகிணி ஒன்று செய்யட்டா, நான் வீட்டுக்கு போகிறேன், பார்லர் நீ இதை பார்த்துக்க கிடையாது அப்படிங்கிறேன். ஏங்க அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு இங்கே இருக்கே பிடிக்க மாட்டேங்குது, பயமாக இருக்குது, அதனால் நான் அங்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டை பார்த்து போயிடுறாரு. மனோஜ் அப்படிங்கிறாங்க. ரோகிணி பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இங்கே வந்து ரோகிணி உட்காந்துட்ருக்காங்க. மறுபடியும் பார்லர் ஓனர் வராங்க. பார்லரில் ரோகிணி இல்லை. ரோகிணி நம்ம ரொம்ப பெருமையாக பேசிட்டு போனோம், ரோகிணி இங்கே போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன் எங்கே அப்படிங்கிறாங்க. மேடம் அப்படின்னு சமாளிக்கிறாங்க. சமாளிக்காதீங்க, அவங்க வெளில போயிட்டாங்க அவ்வளோதானே, நாளைக்கு லீவு கேட்டால் இன்றைக்கே போயிட்டாளா, சூப்பர், இவங்களெல்லாம் நம்பி பார்லர் நடத்தி நான் ஜெயிக்க அப்படின்னு சொல்லிட்டு தலை விதி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இந்த சூழ்நிலையாக ரோகிணி ஃபோன் அடிக்காங்க. ரோகிணி என் பார்லர் எப்படி போய்ட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. மேடம் சூப்பராக போய்ட்டுருக்கு மேடம், நீங்கள் வந்தாலும் வராலும் தொழில் கரெக்டாக நடக்க மாட்டோம், நான் பார்லரில் தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா நீ இருக்க வரைக்கும் எனக்கு என்னம்மா கவலை அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஃபர்னிச்சர் கடைக்கு வந்துடுறாங்க. ஃபர்னிச்சர் கடையில் ரோகிணி உட்காந்துருக்காங்க. இதான் நம்ம பார்லராம்மா, சூப்பராக இருக்குல்ல, ஃபர்னிச்சர் பூரா வாங்கி இறக்கி வச்சுருக்கணுமா அப்படிங்க. சாரி மேடம் உங்களுக்கு என்ன சாரி மேடம், உங்களை நம்பி வந்துட்டு நாங்கள் விட்டு போகிறேன், நீங்கள் வந்து உங்கள் ஃபர்னிச்சர் கடையில் வந்து உட்காந்துருக்கீங்க, இப்படி தான் தினம் பண்ணுறீங்களா, என்னங்க நீங்கள்
உங்களை நம்பி நான் வந்து ஒரு இடத்த கொடுத்துருக்கேன், நீங்கள் பண்ண மாட்டேறீங்க. உங்களுக்கு முடியலன்னா சொல்லிடுங்க, நான் வேறு ஆளை வச்சுக்கிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம் நான் பார்லருக்கு போயிடுறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாஃப்ட்டு சொல்லிட்டு, இதை பார்த்துக்கோங்க மனோஜ் வருது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்லருக்கு போயிடுறேன் மேடம் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை அங்கே போனாலும் தான் ரோஹிணி ஞாபகம் வருது. ஆகா, மனோஜ் வந்து நான் வரமாட்டேன், நீ தான் ஃபர்னிச்சர் கடையை பார்த்துக்கான்னு வேறு சொல்லிட்டு போனாங்க. நான் வேறு ஒரு வந்துட்டேன், அறுபது வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாஃபுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. நான் வரதுக்கு லேட் ஆகிரும், எங்கள் ஓனர் வந்து முன்ன பின்ன வர்றாங்க. உங்கள் ஓனரா அப்படிங்கிறாங்க. இல்லை, நானும் அவங்கள வந்து பார்ட்னராக இருக்கிறோம் பிஸ்னஸ் பண்ணுறதுல. அதனால் வந்து நான் இங்கே இல்லைன்னா ஒரு மாதிரி நினைப்பாங்க. அதனால் நான் இன்றைக்கி ஃபுல்லும் வரமாட்டேன். நான் வந்து ஈவினிங் தான் வருவேன். வந்து கணக்கு தான் ஒப்படைக்க இது பண்ணுவேன். ஏதாவது ஒரு பொருள் விற்றுச்சுன்னா அதை என்ட்ரி பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. சரி மேடம், நீங்கள் கிளம்பும்போது எனக்கு ஒரு ஃபோன் அடிங்க மேடம் அப்படிங்கிறாங்க. எனக்கு எதுக்கு, உங்களுக்கு எதுக்கு ஃபோன் அடிக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம், நான் கணக்கு வழக்கெல்லாம் ரெடி பண்ணி அப்படி விற்றுருந்தாலும் ரெடி பண்ணி வைக்கணும்ல அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, நான் பார்லர்லேருந்து கிளம்பும்போது உங்களுக்கு ஃபோன் அடிப்பேன் சரியா அப்படிங்கிறாங்க. சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க. உடனே வேலை பார்க்குறவங்க சொல்கிறாங்க, டேய் இன்றைக்கி தொக்கா மாட்டிருக்கடா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. நம்ம ஓனரு வரமாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டை பார்த்து போயிட்டான். இப்போ பார்லர் வந்த பொம்பளையாலும் அவங்க நேராக பார்லர்லேருந்து வந்த அந்த அவங்க வீட்டம்மாவும் பார்லருக்கே போயிட்டாங்க. நம்ம ஃபோன் பண்ணால் தான் அவங்க மேடமே இங்கே வரேன்ட்டாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த பொருளை நம்ம எடுக்கணுமோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி, உங்கள் மச்சினனுக்கு ஏதோ ஏசி எதோ கேட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், எங்கள் தங்கச்சி வேறு ஒரு ஏசி கேட்டா. எங்கள் வீட்டுக்கும் ஏசி தேவைப்படுது, அந்தளவுக்கு கூட இருக்கட்டும் கேட்பாங்க. எத்தனை ஏசி தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. நம்ம வீட்டிலலாம் ஏசியாக இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. ரைட், ஆளுக்கு ஒரு ஏசி எடுக்கிறோம் சரியா. துணிமணி ஷோ போடலாம், வாஷிங் மிஷின் இருக்கா அப்படிங்கிறாங்க. என் பொண்டாட்டி இதில் தான் போடுதா, இதில் தான் பாத்ரூமில் தான் சோப் போடுதா அப்படிங்கிறாங்க. எப்பா குளிக்க இடத்துல உட்காந்து சோப் போட்டுக்கிட்டுருவோம், வாஷிங் மிஷின் ஒன்று ரெடி பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. இதுக்கெலாம் நம்ம எப்படி போகிறது, இங்கே எடுத்தால் தெரிஞ்சிருமில்ல அப்படிங்கிறாங்க. குடோன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த சாவி கல்லால் தானே இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு கல்லாக திறந்து பார்க்குறாங்க. சாவி இருக்குது. ரைட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு குடோனை திறந்து எல்லா பொருளையும் எடுக்கிறாங்க. ஒரே வண்டியில் ஏற்றுறாங்க. ஏற்றி எல்லார் வீட்லையும் ஆளுக்கு ஒன்று இறக்குதாங்க. இறக்கிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி மறுபடியும் கடையில் வந்து இருந்துக்கிறாங்க. உடனே ரோஹிணி ஃபோன் அடிச்சு கேட்குறாங்க, என்னங்க எதுவும் வியாபாரம் ஆச்சா அப்படிங்கிறாங்க. மேடம் ஒருத்தர் வரல மேடம் அப்படிங்கிறாங்க. ரைட், நான் உங்களுக்கு ஒரு 5 மணிக்கு ஃபோன் பண்ணுறேன், ஃபோன் பண்ணிட்டு நான் கிளம்பி வரேன். அப்படி எதுவும் விற்றுருந்துச்சுன்னா கணக்கு ஓகே பண்ணி வைங்க, ரெடி பண்ணி வைங்க அப்படிங்கிறாங்க. சரி மேடம் அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையும் இது பண்ணாச்சு, எல்லா வீட்டுக்கும் டெலிவரி பண்ணியாச்சு, எல்லா வீட்டுக்கும் ஏசி எல்லாம் இது பண்ணியாச்சு. இப்போ நம்ம செலவுக்கு இப்போ வேணும்ல, என்ன செய்கிறது, இவன் மாதம் தரமாட்டான் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் 2 பேர் பொருள் வாங்க வராங்க. வந்தோடனே, ஐயா எனக்கு ஒரு ஏசி வேணும், எனக்கு ஒரு வாஷிங் மிஷின் வேணும் அப்படிங்கிறாங்க. 2மே பண்ணி தந்துடலாம் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. பார்க்குறாங்க, 2மே பிடிச்சிக்கிடுது. பிடிச்சோன்னே எவ்வளோ வருது சார் அப்படிங்கிறாங்க. ஏசி வந்து 50 ரூபா வருதுங்க சார் சரிங்களா. வாஷிங் மிஷின் வந்து 25 ரூபா வருதுங்க சார் அப்படிங்கிறாங்க. 75 ரூபா வருதா, 2 பேரும் சேர்ந்து பில் போடணும் தனித்தனியாக அப்படிங்கிறாங்க. சேர்ந்தே போட்டுருங்க அப்படிங்க. சேர்ந்தே போட்டுறாங்க. சேர்ந்து பில்லை போட்டு, சரி சார் வாங்க குடோனில் எடுத்து தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. என்ன தம்பி இந்த பொருளை காமிச்சு குடோனில் எடுத்து தரேன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. சார் இந்த பொருள் மாடலுக்கு வச்சுருக்கோம், குடோனில் தான் நாங்கள் அப்படியே டெலிவரி பண்ணுவோம் அப்படிங்க. அப்படியா, அங்கேயும் போய் பார்க்கலாமா, கண்டிப்பாக பார்க்கலாம் சார் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு குடோன் கூட்டி போகிறாங்க. பாருங்கள் சார், ஒரு பொருள் டேமேஜ் கிடையாது, வண்டி எடுங்க ஏற்றுங்கிறாங்க. 75,000 கொடுக்குறாங்க. 25,000 கொடுத்தோம்னா பொருளை ஏற்றி விட்டுறாங்க. 25,000 கைக்கு வந்து நேராக கடைக்குள்ளே வராங்க. ஸ்டாஃபுக்கு எல்லாத்துக்குமே பிரித்து கொடுக்காங்க. பாருங்கள், நாங்கள் வந்து அதை சுட்டு எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம், சேல்ஸ் பண்ணியிருக்கோம், அதை வந்து உங்களுக்கு தாரோம் சரியா. எல்லாருமே வாங்கிட்டீங்க. ஓனர் சம்பளம் தரான்னு தரலை, நம்ம இப்படி தான் செய்யணும். ஓனராக என்ன செய்ய முடியும், மொட்டை அடிக்க முடியும் சரியா. நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவு மொட்டை அடிக்கும். இது வரைக்கும் நாங்கள் 4-5 கடையை மொட்டை அடிச்சிருக்கோம், இந்த கடையை சேர்த்து அடிக்க போகிறோம் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. சரி தலைவா, எப்படியோ எங்களுக்கு லாபம் தான் சரி தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பையில் வச்சுக்கிறாங்க. இந்த சூழ்நிலை ரோஹிணி ஒரு 5 மணிக்கு வராங்க. இன்னும் எதுவும் வியாபாரம் ஆச்சா அப்படிங்கிறாங்க. மேடம் ஃபோன் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மறந்துட்டேன், வியாபாரம் ஆச்சா, இல்லை மேடம் அப்படிங்கிறாங்க. சரி எல்லா பொருளும் அப்படி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி ஒரு ரவுண்ட் அடித்து பார்க்குறாங்க. எல்லா பொருளுமே அதில் தான் இருக்குது. ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு கல்லில் உட்காடுறாங்க. உட்காந்துட்டு சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு உட்காரும்போது 2 3 பேர் வராங்க. வந்து எங்களுக்கு வந்துட்டு கிரைண்டர் வேணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. ஒரு 30,000 வாங்குறாரு. வாங்கிட்டு அந்த கல்லாவில் எடுக்கிறாங்க, பணத்தை எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு சரி ரைட்டு போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடையை அடைச்சிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. என்ன ரோஹிணி இது வியாபாரம் ஆச்சா அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஒரு 30,000 உடச்சி மனோஜ் அப்படின்னு 30 ரூபா கொடுக்குறாங்க. ரோஹிணி நீ ராசிக்காரியாக இருப்பியோ, 2 நாளாக வியாபாரம் ஆகாமல் இருந்துச்சு, நீ 30,000 விற்றுருக்கு அப்படிங்கிறாங்க. மனோஜ் இந்த 30,000 நம்மளுக்கு என்னது கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி 30,000 3 பங்கு நம்மளுக்கு தானே, 10,000 நம்மளுக்கு கிடைக்கிது நம்மளுக்கு அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்கிறீங்களோ, சரி ரைட்டு 10,000 இருந்தாலும் மாதம் 3 லட்ச ரூபா ஆச்சு, இந்த மாமா கொடுக்க வேண்டிய 50,000 நம்ம வச்சு கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. ரோஹிணிங்க பாரு, அதை பற்றி யோசிக்க வேண்டாம், நம்ம கேட்டால் பார்த்துக்கலாம், நம்மளாம் வந்து கொடுக்கவே கூடாது, பணம் எதுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன மனசு இப்படி சொல்கிறீங்க, உங்கள் அம்மா தான் கொடுத்தே ஆகணும்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அம்மா சொல்லுவாங்க, அப்புறம் நான் ஏதாவது சொல்லி நடிச்சுக்கிறேன் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் அப்படிங்கிறாங்க. இதுதான் நாளைக்கு நீ நான் கடைக்கு போக போகிறேன், நான் வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க, இன்றைக்கி நான் எங்கள் ஓனர்கிட்ட என்ன பாடுபட்டுருக்கேன் என்ன தான் தெரியும் அப்படிங்கிறாங்க.
எந்த ஓனர்கிட்ட பாடுபட்ட? ஐயோ அப்படி சொல்லி, இல்லை மனோஜ் நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நீ கண்டிப்பாக கடைக்கு போயிடணும் அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிறேன், சரி ரைட்டு, போயிட்டு கடைக்கு வந்துடுறேன், அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. நான் வந்த அப்புறம் நீ வந்தால் போதும் அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு காலையில் விடிஞ்சோன்னா மனோஜ் கடைக்கு போயிடுறாரு. கடையில் போய் வந்து ரொம்ப தியானத்தில் உட்காந்து மந்திரமாய் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஸ்டாஃப் வராங்க. சார் என்ன சார் கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கீங்க, எதுவும் வேணுமா சார் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் வேண்டாம், யாரையும் எதிர்த்தாப்புல வராமல் இருந்தாலே எனக்கு ரொம்ப நிம்மதி. நான் கண்ணை மூடிட்டு தான் இருப்பேன். கஸ்டமர் வந்தாங்கன்னா பொருள் என்ன வேணும்னு கேட்டு கொடுத்துட்டு கல்லால் வந்து பணம் கொடுக்கும்போது கூப்பிடுங்க, நான் கண்ணை திறந்து பணத்தை வாங்கிட்டு கண்ணை மூடிக்கிடுதேன். என் பொண்டாட்டி ஒரு வரைக்கும் நான் யாரையும் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படிங்கிறாங்க. மனோஜ் வந்து அந்த தியானத்தில் இருக்கும்போதே அவங்க வேலை பார்க்குற ஸ்டாஃப் பேசுகிறாங்க. நம்ம ஓனர் ரொம்ப ஜாலியாக பண்ணுறான், நம்மளும் ரொம்ப ஜாலியாக பண்ணிட வேண்டியதான். நம்ம ஓனர் இருக்கும்போது பொருள் எடுத்து கொடுத்தா காங்கலாம் அவன் ஒரு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டை ஃபோன் அடிச்சு வர சொல்கிறாங்க. வர சொல்லிட்டு ஒரு ஏசியை மட்டும் நான் இப்போ செலவுக்கு தரோம், அது வந்து ஏசி வந்து 1,50,000 ரூபா, அந்த ஏசியை மட்டும் யார்ட்டையாவது தள்ளி விட்டு வா அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ ஒன்று போட்டதாங்க. மனோஜ் தூங்கிட்டே இருக்கும்போது அந்த 1,50,000 ரூபா ஏசியை அது ஸ்ருதியோட அம்மாவுக்கு பேக் பண்ணது, அது அப்புறம் ஓரமாக ஒதுக்கி வச்சது. அதை அப்படி நேராக சீலிங் ஏசியை கொண்டு ஆட்டோவில் ஏற்றி வைக்காங்க. அவர் நேராக கொண்டு போய் ஒரு இடத்துல முட்டு சந்தியில் போட்டு கூவி அதை விற்றுறாரு. 1,50,000 ரூபா பொருள், இந்த பொருள் வந்து இப்போ நீங்கள் 1,00,000 ரூபாய்க்கு வேணால் வாங்கிக்கோங்க அப்படி அப்படிங்கும்போது 1,00,000 ரூபாய்க்கு ஒரு ஆள் வாங்கிடுறாரு. செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிடுறாரு. இந்த சூழ்நிலையில் அந்த 1,00,000 ரூபாயை கொண்டு வராரு. வந்துட்டு 1,00,000 ரூபாயில் இருக்குது அப்படிங்கிறாங்க. எங்கள் ஓனருக்கு சவுண்டு கேட்காது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆழ்ந்த தியானத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ விற்றுட்டு வந்திருக்க, உனக்கு என்ன 30 ரூபா வச்சுக்கோ, நாங்கள் 70 ரூபா வச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு 70 ரூபாயை பங்கு போடுறாங்க. எல்லோரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்போ தியானம் நம்ம இப்படியே நம்மளே பொருள் எடுத்து நம்மளே சாப்பிடலாம் போலையே, நம்ம தான் எல்லோரும் ஓனர் போலையே அப்படிங்கிறாங்க. நாங்கள் 2 பேர் தான் ஓனரு, நீங்கள் எங்கிட்ட வந்து பார்ட்னர், நீங்கள் எல்லாருமே நமக்கு வந்து வாட்ச்மேன் தான் நான் இருக்காருல கண்ணை முடிட்டு அப்படிங்கிறாங்க. எல்லோரும் சிரிச்சுக்கிறாங்க. உடனே கண்ணை திறந்து பார்க்குறாரு. எல்லோரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, வேலையை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. என்ன வேலை சார் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓ வேலை இல்லையோ, சரி ரைட்டு, ஆள் வந்து வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கண்ணை மூடி உட்காந்துருக்காரு. இப்படி ஒரு ஓனர் இருந்தால் நம்ம என்றைக்கோ பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம்டா. அவன் இருக்கும் போதே நம்ம வந்து ஒரு பொருளை வைக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இப்போ பயங்கர ஜாலியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது அப்படிங்கிறாங்க. தலைவா இன்றைக்கி கடுமையான லாபம் கிடச்சிருக்கு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே அப்படிங்கிறாங்க. இந்த ஓனர் சம்பளம் தரனால நீங்கள் எல்லாருமே வேலைக்கு வந்துடணும் சரியா, நம்ம விசுவாசத்தை பார்த்து அவனுக்கே புல்லரிக்கணும் அப்படிங்கிறாங்க. நம்மளுக்கு சம்பளத்தோட பல மடங்கு இது கிடைக்கணும், வரமாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணி ஃபோன் அடிக்காங்க. என்ன ரோகிணி, ஃபங்க்ஷனுக்கு போய்ட்டு வரேன்னு இன்னும் வரல அப்படிங்கிறாங்க. மனோஜ் இன்றைக்கி நான் வரமாட்டேன், நான் தான் அங்கே முக்கியமான ஆள், என் பார்லரில் வேலை பார்க்குறவங்களுடைய பையனுக்கு பிறந்தநாளுங்கும்போது நான் தான் அங்கே சீஃப் கெஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. நீயும் கூட்டி போயிருக்கலாம்ல ரோகிணி, கூட்டி போயிருந்தேன்னா கண்டிப்பாக அவங்க எப்படியும் பிரியாணி சாப்பாடு தான் போட்டிருப்பாங்க, நல்லா சாப்பிட்டுட்டு நானும் இருக்கலாம், நானும் சீஃப் கெஸ்ட் கூட வந்தோன்னு பெருமையாகவும் இருக்கும், அதுபோக எனக்கு நல்ல மரியாதையாக சாப்பாடாகவும் இருக்கும். என்ன ரோகிணி, டிஜிட்டல் போர்டெலாம் அடிச்சிருப்பாங்க, என் பேர்லேயும் அடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. மனோஜ் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய பெரிய போர்டெலாம் அடிப்பாங்க, டிவிலாம் விளம்பரம் கொடுப்பாங்க, அந்தளவுக்கு நீங்கள் வளர தான் போகிறீங்க, நீங்கள் கடையை மட்டும் நல்லா பாருங்கள் அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி, எனக்காக டிஜிட்டல் போர்டெலாம் அடிப்பாங்களா அப்படிங்கிறாங்க. எல்லாம் உன்னை வந்து வரவேற்கிறது எல்லாமே செய்வாங்க சரியா, நீ வந்துட்டு வேலையை பாரு மனோஜ் அப்படிங்க. சரி அப்படிங்கிறாங்க. இங்கே முத்தியாவும் ரோகிணியும் வந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க. அங்கே போனோன்னா கிறிஷ் ரொம்ப சுகமாகவே இருக்காப்புல. அப்போ அவங்க பாட்டிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, ஒருவேளை ரோகிணி வருவாளா வரமாட்டாள், நேரம் வேறு ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்க. அம்மா அப்படிங்கிறாங்க. வாரையா வரலையாடி, எல்லோரும் கிறிஷோட ஃப்ரெண்ட்ஸு பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே கூப்பிட்டு வச்சுருக்கேன், எல்லாருமே உட்காந்துட்ருக்காங்க, டீ காஃபிலாம் கொடுத்துட்டேன், நீ வந்த பிறகு தான் கேக் வெட்டணும், கேக்கு வாங்கிட்டு வர அப்படின்லாம் சொல்லியிருக்கேன்டி அப்படிங்கிறாங்க. அம்மா பக்கத்தில் வந்துட்டேம்மா, ஊர் எதுக்குள்ள வந்துட்டேன், கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. பேசிகிட்டு இருக்க கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அம்மா அப்படிங்கிறாங்க. வா கல்யாணி வா அப்படிங்கிறாங்க. அம்மா அப்படிங்கிறாங்க. வா கிறிஷ் அப்படின்னு சொல்லிட்டு முத்தம் கொடுக்குறாங்க. முத்தம் கொடுத்துட்டு எப்படி இருக்கேன் அப்படின்னு, நல்லா இருக்கேன், நான் நல்லா படிக்கிறேம்மா, இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுமா அப்படின்னு காமிக்கிறாங்க. எல்லோரும் ஹாய் ஆண்டி அப்படிங்கிறாங்க. உடனே நாங்கள் ரொம்ப நாளாக வந்து நாங்களே வந்து கிறிஸுக்கு அம்மா இல்லை அத்தை தான் இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம், அவனும் சொல்லிகிட்டே இருப்பான், ஆனால் இப்போ எங்களுக்கு அம்மா இருக்குதுன்னு சொன்னால் நாங்கள் நிறைய பேர் நம்பலை, ஆனால் அவங்க அம்மாவை பார்க்கணுன்னு சொல்லி எல்லாருமே வந்திருக்கான் ஆண்டி அப்படிங்கிறாங்க. நான் தான் கிறிஸோட அம்மா, என் பையன் தான் அவன், நான் வந்து சென்னையில் இருக்கேன், ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு என் பையனை நான் சென்னைக்கு கூட்டி போயிடுவேன் அப்படிங்கிறாங்க. அப்போ எங்களையும் கூட்டி போயிருங்களா ஆண்டி அப்படிங்கிறாங்க. உங்களை கூப்பிட்டு போனால் அவங்க வீட்டில் எதுவும் சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை எங்களுக்கு கிறிஸ்னா ரொம்ப பிடிக்கும், கிறிஸ் ரொம்ப பாசமாக இருப்பான், அவனை மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைக்க மாட்டான் அப்படிங்கிறோன்னே ரோகிணி அழுதுடுறாங்க. ஏன் ரோகிணி அழுதுற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நல்ல பையன் அது இதுன்னு சொல்கிறாங்க, என் பிள்ளைய அடுத்தவங்க பெருமையாக சொன்னோன்னே சிரிப்பு ஆனந்த கண்ணீர் வந்துச்சுடி அப்படிங்கிறாங்க. சரி அவன் பையன் கேக் வெட்ட சொல்லு முதல்ல,
அப்படிங்கிறாங்க. கிறிஸ் தூக்கி முத்துறாங்க. அதை எல்லாருமே வீடியோ எடுக்கிறாங்க. கிறிஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃபோனை எங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை வீடியோ எடுக்கிறாங்க. கிறிஸோட அம்மா ரொம்ப பாசமாக இருக்காங்களா கிறிஸ் மேலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பேசிக்கிறாங்க. உடனே வித்யா அழுகிறாங்க. ஏன்டி நீ அழுகிற அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கும் ஆனந்தமாக இருக்குது, அம்மா அம்மாவும் பிரிஞ்சிருந்தீங்க, பார்த்தோன்னே சந்தோஷமாக கட்டி பிடிச்சி முத்து கொடுத்தீங்களா, உங்களை பார்த்தோன்னே எனக்கு கண்ணீர் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணியோட அம்மா சொல்கிறாங்க, உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன், ஆனால் நீ தான் ஏதோ ஒரு பையனை விரும்புதுன்னு சொல்லி ரோகிணி சொன்னால அப்படிங்கிறாங்க. இதை நீ விட்டு வைக்கலையாடி, என் கல்யாணத்தை நீ கெடுத்துருவியா? ஏம்மா நான் யாரையும் விரும்பலம்மா, எனக்கு நல்ல பையனை தான் பாருங்கள், பையன் வந்து கண்கலங்காமல் காப்பாற்றணும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாம்மா அவனை சூப்பர் பையன் பார்த்துப்பான், எம்இ படிச்சிருக்கான் அப்படிங்கிறாங்க. ஐயோ என்னையோட கூட படிச்சிருக்கானா, நானே பிஇ தானே படிச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லைம்மா, நல்ல பையன், நல்ல குடும்பத்து பையன், கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன், ஆனால் சென்னை சிட்டியில் தான் இருக்கான், நல்ல பையன் அப்படிங்கிறாங்க. சென்னையில் இருக்கான், சென்னையில் இருந்தான்னா ரொம்ப வாய் பேசுவானே அப்படிங்கிறாங்க. நீ என்ன குறைஞ்ச வாயாக பேசுகிற வித்தியா, அதனால் உனக்கு சரியாக வருவான் அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா பாருங்கம்மா, ஆனால் நகை நட்டு நிறைய கேட்காதாங்கம்மா, நிறைய இல்லை அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் அவங்கள்ட்ட பேசி ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, உங்கள் கல்யாண கதெல்லாம் பிறகு பேசுங்க வித்தியா, இப்போ என் மோனுக்கு பிறந்தநாள் அப்படிங்கிறாங்க. ஞாபகம் இருக்கு உனக்கு, சரி ரைட்டு வா கேக் வெட்டுவோம் அப்படிங்கிறாங்க. கிறிஸ்து குட்டி கேக் வெட்டுறாங்க. எல்லோரும் பயங்கரமாக ஃபோட்டோ வீடியோலாம் பயங்கரமாக எடுக்கிறாங்க. அப்போ வித்தியாட்ட சொல்கிறாங்க ரோகிணி, என் பையனோட எனக்கு ஃபோட்டோவும் வீடியோ விட அப்படிங்கிறாங்க. நான் 2 செல்லையுமே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியா செல்லையும் எடுக்கிறாங்க, ரோகிணி செல்லையும் எடுக்கிறாங்க கேக் வெட்டுறத மாதிரி. இதை எடுத்துகிட்டு சூப்பராக ரெடி ஃபோட்டோ, இப்படி கொடுங்கடி போஸ், இப்படி கொடுங்கடி போஸ் அப்படிங்கிறாங்க. உடனே கிறிஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வீடியோ எடுக்கிறாங்க. வீடியோவை பார்த்துட்டு கிறிஸ் ரொம்ப சிரிக்கிறாரு, சந்தோஷமாக இருக்காம்மா, நான் இந்த மாதிரி பிறந்தநாள் கொண்டாடினதே இல்லை, எந்த பிறந்தநாளுக்கு நீ வரமாட்ட, அத்தை வந்து கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க கொரியர்லன்னு தான் பாட்டி சொல்லுவாங்களே தவிர்த்து நீங்கள் வந்ததே கிடையாது, ஆனால் இந்த பிறந்தநாள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, நான் மறக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. டேய் இன்னும் ஒவ்வொரு பிறந்தநாளும் சிறப்பாக அம்மா கொண்டாடுவேன், அம்மா நான் எல்லா பிறந்தநாளும் இங்கே தான் இருப்பேன், நீங்கள் அங்கே போய் இருந்து வருவீங்களாம்மா அப்படிங்கிறாங்க. இல்லைடா கிறிஸு, அடுத்த பிறந்தநாள் நம்ம சென்னையில் நம்ம வீட்டில் கொண்டாடுவோம், நம்ம அங்கே இருந்தோம்ல அப்படிங்கிறா. முத்து மாமா மீனா அத்தெல்லாம் இருந்தாங்களா அங்கே தானே அப்படிங்கிறாங்க. அதான் சரி, அவங்கள்ட்டலாம் நீ பேசக்கூடாது, எதையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. எதுவும் பேசலாமா, எதுவும் சொல்லலாமா அப்படிங்கிறாங்க. உன் பிறந்தநாள்னு சொன்னியா ஃபோன் பண்ணி அப்படிங்கிறாங்க. சொல்லலாமா, நீ தான் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, சொன்னால் தான் பேச மாட்டேன்னு சொல்லலாமா, நான் யார்ட்டையுமே சொல்லலை அப்படின்னு குட் பாய் அப்படின்னு சொல்லி முத்தம் கொடுக்குறாங்க. எல்லாருமே பயங்கரமாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிறிஸ் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, உங்கள் அம்மான்னு இருக்குதுன்னு சொன்னால் நாங்கள் நம்பலாம், ஆனால் இது உண்மையிலே உங்கள் அம்மா தான் உன்னை முத்தம் கொடுக்குறாங்க, எங்கள் அம்மாவும் இப்படி தான் முத்தம் கொடுப்பாங்க, பாசமாக இருப்பாங்க, உங்கள் அம்மா ரொம்பவே பாசமாக இருக்காங்க எங்கள் வீட்டோட, எங்கள் அம்மா வந்து எங்களை பார்த்தோன்னு அழாது, ஆனால் உங்கள் அம்மா உன்னை பார்த்தோன்னு அழுதில்லை, அப்போ உண்மையிலே ரொம்ப பாசம் வச்சுருக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வீடியோ ஃபோட்டோ எடுக்கிறாங்க. எல்லாருக்கும் கிறிஸ் கேக் வெட்டி கொடு அப்படின்னு சொல்லி கேக் வெட்டி எல்லோரும் கொடுக்குறாங்க. கிறிஸுக்கும் ஊட்டி விடுறாங்க. அப்போ ரொம்பவே அழுகிறாங்க கிறிஸோட பாட்டி. ஏம்மா அழுகிற அப்படிங்கிறாங்க. இல்லடி இதை பார்க்கணுன்னு சொல்லி தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, அப்பாங்கிற இடத்துல வந்து உன் புருஷன் மனோஜ் நின்றாருன்னு வச்சுக்கோங்க, ஏன் கட்டை வெந்துருண்டி அப்படிங்கிறாங்க. என்னம்மா எப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. உண்மையை தாண்டி சொல்கிறேன், நீங்கள் அவனை சேர்த்து ஒன்றா இருந்து ஒரே வீட்டில் இருக்கிறத நான் பார்த்துட்டேன் அப்படின்னா அன்றைக்கே நான் போய் சேர்றதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போய் சேர்ந்துருண்டி அப்படிங்கிறாங்க. உடனே வித்தியா சொல்கிறாங்க, என்னம்மா இப்படி சொல்கிறீங்க, அன்றைக்கே போய் சேர்ந்துட்டிங்கன்னா எனக்கு எப்படி கல்யாணத்தை முடிச்சு வைப்பீங்க, இப்போ தான் எனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து கட்டி வைப்பேன்னு சொன்னீங்க, அந்த பையன் வேறு என்னை கண்களாக காப்பாற்றணும்னு சொன்னீங்க, இப்போ நீங்கள் வந்துட்டு நீங்கள் போய் சேர்ந்தீங்களா, என்னம்மா நியாயம் அது அப்படிங்கிறாங்க. இல்லை உனக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு இதெல்லாம் பார்த்துட்டு தான் போய் சேருவேன் அப்படிங்க. அப்போ சரிம்மா அப்படிங்கிறாங்க. டே ஏண்டி உன் கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு எங்கள் அம்மா அனுப்பலான்னு பார்க்கலையாடி அப்படிங்கிறாங்க. உடனே அப்படி சொல்லிடிங்க 2 பேரும் விளையாட்டுக்கு சண்டை போட்டு கிடக்காங்க. இதை பார்த்தோன்னே ரோகிணி அம்மா சொல்கிறாங்க, உண்மையிலே கல்யாணி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உன் கூட பிறந்த தங்கச்சி இல்லைன்னு சொல்லி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு, நீ ஒத்தக்கத்தையாக இருக்கேன்ட்டு, ஆனால் உனக்கு கூட பிறந்த தங்கச்சி மாதிரி வித்தியா இருக்கா அப்படிங்கிறாங்க. எனக்கு வயசுக்கு ஒரு வயசுக்கு இல்லாமல் தான்மா வித்தியா, ஆனால் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாள், சகோதரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. ரோகிணி பல இதெல்லாம் வெள்ளம் பார்ப்பா, ஆனால் வந்து பாசத்தில் அவளை அடிக்க முடியாது அம்மா அப்படிங்கிறாங்க. சரிம்மா எல்லோரும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி எல்லாருக்குமே வைக்கிறாங்க. இதையுமே இந்த பசங்க எல்லாருமே வீடியோ எடுக்கிறாங்க. பாருங்கள், ஒரு பையன் அதில் வந்து சின்ன பையன் வீடியோ போடுற பையன், அந்த பையன் வந்துட்டு பாருங்கள் அம்மா எவ்வளோ பாசமாக காட்டுறாங்க, அதுபோக வந்து கேக் வெட்டி பிரியாணிலாம் கொடுக்குறாங்க. மகனை பார்த்தோன்னா கண்கலங்கும் தாய், இப்படி ஒரு தாயை வந்து பார்த்தது உண்டா அப்படி இப்படின்னு சொல்லி பேசி அந்த வீடியோவும் வச்சுருக்குறாங்க. வச்சுட்டு எல்லாருக்கும் முதல்ல செல்ல வைங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பிரியாணி வச்சு கொடுக்குறாங்க. கிறிஸ் எல்லாருக்குமே சாப்பாடு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இதான் எங்கள் அம்மா அப்படிங்கிறாங்க. என்னை பெற்ற தாய் அப்படிங்கிறாரு கிறிஸு. அதையுமே ஒரு பையன் வீடியோ எடுத்து எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சி வச்சுருக்காப்புல. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு எல்லாருமே சாப்பிட்டு நான் சரி வீட்டுக்கு போயிட்டு வரோம் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க பாட்டி சொல்கிறாங்க, டேய்
எல்லார் வீட்டுக்கும் நான் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு கொண்டு தரேன் கொண்டு அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. கிறிஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு போகிறாங்க சாப்பாடை. அப்போ பக்கத்து வீட்டு ஆட்கள் எல்லாம் வர்றாங்க. வந்து சொல்கிறாங்க, ஏம்மாங்க பாரு உன் பையன் எப்பவும் சோகமாக இருப்பான், இப்போ வந்து பாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கான், பிறந்தநாளுக்கு வந்ததுனால ஒவ்வொரு பிறந்தநாளுக்கு வந்துருப்பான். பையனை நீனும் பிரிஞ்சிருக்காதாங்க, நல்லது கிடையாது. அம்மா இருக்கும்போதே அவன் எதுக்கு அனாதை மாதிரி இருக்கணும், வயசான காலத்தில் உங்கள் அம்மா வளர்த்து கிடக்கு, உங்கள் அம்மாவுக்கு அப்பப்போ உடம்பு முடியலை என்ன, அதனால் பையனை கூட கொண்டு வைக்கிது பாரு அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, முன்னாடி ஒன்று அத்தான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருப்பான், இப்போ அம்மனு கூப்பிட்டு அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. என்ன அம்மா என்றைக்கு அம்மா தான், அத்தை வேறு தான் என்ன, அம்மா பாசத்தை நீ காட்டி விடு கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. கல்யாணிக்கு ரொம்ப சிந்தனையாக இருக்குது. என்ன ரோகிணி ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை எல்லோரும் சொல்லுறதை நினச்சி பார்த்தேன், பையனை கூடயே வச்சுருந்தா தான் நல்லாயிருக்கும், நான் கூட தனிமரமாக இருக்கேன்னு சொல்லி நினச்சிருக்கேன். ஆனால் வித்தியாங்க ஒருத்தி வர்றது வரைக்கும் நான் வந்து அனாதை மாதிரி தான் ஃபீல் பண்ணேன். நீ வந்த பிறகு எனக்கு இந்த வழியும் தெரியல, ஆனால் வந்து என் பையன் அந்த வழியை உணர்தாம்ல அப்படிங்கிறாங்க. அதை நீ உணர வச்சுக்கிட்டு இருக்க, சீக்கிரம் வந்து மன வச்சு சொல்லி புரிய வை. அதுபோக வந்து நீ தனி கொடுத்தனம் போய்ட்டுன்னு வச்சுக்கோங்க, என் புருஷன்ட்ட பேசுறதுக்கும் எதுவாக இருக்கும். இந்த மாதிரி இப்படி ஆயிடுச்சுங்க இப்படி பையன் இருக்கான்னு சொன்னால் அவர் ஏற்றுக்கிட்டாருன்னா கொண்டு நீ தனி கொடுத்தனம் வாழலாம். ஆனால் அந்த கூட்டு குடும்பத்தில் நீ கிறிஸ்டை கொண்டு வைக்கிறதோ போகிறதோ சரியாக இருக்குமான்னு தெரியாது. முத்துமீனா ஏற்றுப்பாங்கன்னு வச்சுக்கோயேன், ஆனால் வந்து மாமியார் ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிறாங்க. எங்கள் மாமியார் ஏற்றுக்கிட்டாலும் முத்துமீனா ஏற்றுக்க மாட்டாங்கடி அப்படிங்கிறாங்க. ஏண்டி அந்த பையன்ட்ட தான் நல்லா பழகுறாங்களே அப்படிங்கிறாங்க. அது வந்து வேற ஒரு பிள்ளைன்னு பழகுறாங்க, என் பிள்ளைன்னு தெரிஞ்சால் இனி மாதிரி தான் அவங்க வந்து வெறுப்பாங்க, இனி மாதிரி தான் வச்சு செய்வாங்க அப்படிங்கிறாங்க. சரி அதை விடு அப்படிங்கும்போது சாப்பிடுவோம் பிரியாணி சாப்பிட்றாங்க. செமையாக இருக்குது அம்மா, எனக்கு ஒரு ஃபீஸ் வைங்கம்மா அப்படிங்கிறாங்க. ஃபீஸ் வைக்கிறாங்க. அம்மா பொரிச்ச மீன் இருக்கா வைங்கம்மா அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையும் குழப்பி அடிக்காங்க. இதை பார்த்து ரோகன் சொல்கிறாங்க, என்னடி குழப்பி அடிக்க, தனித்தனியாக சாப்பிட வேண்டிய தண்டி அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் உனக்கு தெரியாதுடி, அதெல்லாம் ஒரு டேஸ்ட் அடி அப்படிங்கிறாங்க. ஏம்மா இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்லேயே ஒரு பையன் பாருமா அப்படிங்கிறேன். ஏம்மா பாட்டி இது ஏம்மாங்க பாருங்கள், எனக்கு ரோகிணி சொல்ல மாதிரிலாம் மாப்பிள்ளை பார்க்க வேணா, டீசெண்டான மாப்பிள்ளையை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. கல்யாணம் தாம்மா சொல்லிகிட்டே இருக்கா அப்படிங்கிறாங்க. ஏண்டி நீ கல்யாணம் முடிச்சு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, நான் உன் ஃப்ரெண்டு, நான் கல்யாணம் முடிக்க வேண்டாமா அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு கிறிஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டில் போய் சொல்கிறாங்க, கிறிஸோட பிறந்தநாள் அவங்க அம்மா ரொம்ப சிறப்பாக கொண்டாடினாங்க, பாருங்கள் இந்த வீடியோவை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. பார்க்கும்போது செமையாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கிறிஸோட ஃப்ரெண்டோட அம்மாலாம் பார்க்குறாங்க, அப்பாலாம் பார்க்குறாங்க. அதில் ஒரு ஆள், சரி ரைட்டு நம்ம வந்து சேனல் நடத்திட்டுருக்கோம் யூடியூப்பில், நம்மளுக்கும் நம்ம வீடியோ நல்லா வரணும், வைரல் ஆகணும் அப்படின்னு இந்த மாதிரி வீடியோவை போட்டால் மக்களுக்கு பிடிக்கும், அன்புனா என்ன பாசம்னா என்ன பொண்ணுன்னு சொல்லி இப்போ உள்ள ஜனங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் வந்து நம்ம உண்மையான அன்புனா எப்படி இருக்கும், தாய் பாசம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை போட்டுவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் போட்டுவிடுன்னு சொல்லிட்டு அவங்க வீடியோவை போட்டு விடுதாங்க. இது பயங்கர வைரல் ஆகுது, ஏகப்பட்ட பேர் ஷேர் பண்ணுறாங்க. இதை வந்துட்டு ஷேர் ஆனோன்னே ஒவ்வொருத்தருக்காக நிறைய பேருக்கு தெரிய வருது. இந்த சூழ்நிலையில் முத்து ஸ்டாண்டில் ஒரு ஆள் பார்க்குறாங்க, பார்த்துட்டு இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுறாங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் அந்த வீடியோ வந்து ஸ்ருதிக்கு போகுது. ஸ்ருதிக்கு போனோன்னே ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. என்ன ரோஹினியோட பையனா அந்த கிறிஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன சொல்லனே ஓடலை. ஆனால் வீட்டுக்கு வரும்போது அப்படி இவங்க 2 பேருமே காட்டுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இதாக இருக்குது, அவங்களுக்கு குழப்பமாக இருக்குது. ரவி உனக்கு ஒரு வீடியோ ஒன்று அனுப்பியிருக்கேன், அது என்னென்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. பார்த்து ரவி ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. என்ன ரவி என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஸ்ருதி நான் பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிட்டு, இது ரோஹினி அண்ணி தானா அப்படிங்கிறாங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ரவி, ரோஹினி கல்யாணம் முடிஞ்சு பிள்ளைலாம் கிடையாது வைக்காதுன்னு சொன்னாங்க, இப்போ என்னென்னா என் பையன் தான் கிறிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஊட்டி விட்றாங்க, பேசுகிறாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க இப்படி ஒரு பையனையும் அம்மாவும் பார்க்க முடியாதுன்னு சொல்லி பின்னாடி வாய்ஸ்லாம் வருது. அப்போ இதெல்லாம் வந்து உண்மை தானா அப்படிங்கிறாங்க. தெரியலையே ஸ்ருதி அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, அன்றைக்கி நானும் மீனாவும் பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க தான் சொன்னாங்க, குழந்த பிறக்கும்போது அப்படியாகும் இப்படியாகும்னு சொல்லிட்டு, ஆனால் என் அனுபவத்தில் தான் சொல்கிறேன்னு சொன்னாங்க, ஆனால் உண்மையிலேயே உங்களுக்கு குழந்த இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி இந்த வீடியோவை யார்ட்டையாவது தயவுசெய்து நீங்கள் வீட்டில் எதுவும் தெரியப்படுத்திட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ரவி நீ லூஸா ரவி அப்படிங்கிறாங்க. ஏன் இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. அதான் ஊர் உலகமே தெரிஞ்சிருச்சு, இந்த வீடியோ பயங்கர வைரல் ஆயிடுச்சு சரியா, ஏகப்பட்ட ஷேரிங் பேருக்கு. நான் பார்க்கும் போதே கிட்டத்தட்ட 12 லட்சம் பேர் பார்த்த பிறகு தான் பார்த்தேன் என்ன. அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ ஷேரிங் மட்டுமே வந்து அதில் கிட்டத்தட்ட 1000 கணக்கில் ஆயிருக்கு. அப்புறம் நீ என்கிட்ட சொல்லுதே அப்படிங்கிறாங்க. இப்போ எல்லாருமே பார்த்துருப்பாங்களா அப்படிங்க, எல்லாருமே பார்த்துருப்பாங்க. சரி நான் மனோஜ் என்ன ப்ளஸ் நினைக்கலான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மனோஜ் அடிக்கிறேன். மனோஜ் அப்படிங்கிறாங்க. என்ன செஞ்சுட்ருக்க அப்படிங்கிறாங்க. நான் தூங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறேன். கடையில் உட்காந்து தூங்கிட்டு இருக்கேன்டா. லூசு போயில கடையில் வந்து வியாபாரம் பண்ணாமல் தூங்கிட்டு இருப்பியா அப்படிங்கிறாங்க. வியாபாரமே இல்லைடா அதான்டா தூங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு செல்லில் வீடியோ எதுவும் பார்த்தியா அப்படிங்கிறாங்க. வீடியோவையோ யாரையும் பார்க்குறது மாதிரி இல்லை, எனக்கு வந்து ஜாதகம் சரியில்லை, நான் ஒரு வாரத்துக்கு யாரையும் பார்க்க மாட்டேன் வைக்க மாட்டேன்,
நீ ஃபோனை வை அப்படிங்கிறாங்க. டேய் முட்டாள், செல் எடுத்து பாருடா, ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. நான் வீடியோலாம் பார்க்க முடியாது அப்படிங்கிறேன். ஏய் பாருடா அப்படிங்கிறாங்க. எங்கே பாரு, யார் சொன்னால் நான் பார்க்க மாட்டேன், ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் இந்த வீடியோவை முத்துக்கு அனுப்புகிறாங்க. முத்து பார்த்துன்னு ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. ஷாக் ஆகிட்டு என்ன ரவி இப்படி அனுப்பியிருக்க அப்படிங்கிறாங்க. நான் அனுப்பல முத்து, இதை வந்து இந்த வீடியோவை யாரோ எடுத்துருக்குறாங்க, எடுத்து வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. இது பயங்கர வைரல் ஆகுது. இது வந்து கிருஷ்ணன் ஒரு பையனை கூட்டு வரல, அந்த பையனுக்கு பிறந்தனால ரோகிணி கொண்டாடிருக்காங்க. ஆனால் நான் தான் அவனோட தாயின்னு சொல்லி அண்ணி பேசின வீடியோ, அது போக வந்து இப்படி ஒரு தாயும் பாசத்தை பார்க்க முடியாதுன்னு சொல்லி பின்னாடி பேக்ரவுண்ட் பேசுகிறாங்க, எல்லாமே இருக்குது பாரு அப்படிங்கிறாங்க. இதை நேராக மீனாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. வந்து மீனா எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. எங்கே நான் பூத்துட்ருக்கேன். அங்கே எங்கே எந்த தெருன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. சொல்லு அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல அப்படின்ட்டு இருக்காங்க. சொல்லு மீனா அப்படிங்கிறாங்க. சொல்லுதேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மீனா ரொம்பவே சோகமாக இருக்காங்க. நம்ம சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னே சொல்லவே இல்லையே இவர் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. உடனே மீனா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போகும்போது தான் அவருக்கு ஒன்று தோணுது. மீனா அப்படிங்கிற என்ன அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்து சமைச்சது நல்லா இருந்துச்சா இப்போ சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அவங்க நான் காலையில் சொல்ல மறந்துட்டேன், சமையல் செம்மையாக இருந்துச்சு, சரிங்க பாரு அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இந்த வீடியோ பாரு அப்படிங்கிறாங்க. பார்த்தோன்னே ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. என்னங்க இது இப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா, எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. இந்த பொண்ணு வந்து ஃப்ராடுன்னு தெரியும், நான் பக்கா ஃப்ராடாக இருப்பான்னு நினைக்கல. ஆனால் வந்து கிறிஸ்து வந்து அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, கிறிஸ்துவோட பாட்டி என்ன சொன்னாங்க, அவங்க மகா வந்து ஃபாரினில் தான் இருக்குன்னு சொன்னாங்க அப்படிங்கிற. ஆமாம் அப்படிங்கிறாங்க. இந்த ரோகிணி தான் அவங்க அம்மான்னு சொல்கிறாங்க. இது எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குங்க அப்படிங்கிறாங்க. இந்த வீடியோ வைரல் ஆனதே தெரியாமல் ரோகிணி அவங்க வீட்டிலே அப்படியே அவங்க பாட்டில் ஜாலியாக இருந்துகிட்ருக்காங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு மனோஜுக்கு ஃபோன் அடிக்கிற. டே ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன் பாருடா அப்படிங்கிறாங்க. டே ரவி நான் ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன் பாருங்கிறான். நீ ஒரு வீடியோ அனுப்பி பார்க்க, நான் வீடியோ பார்க்க வந்துருக்கேன், நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. டே முட்டாப்பையில் அந்த வீடியோ பாரு அப்படிங்க. பார்க்க முடியாது போனேடா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காரு. இந்த சூழ்நிலை இவன் ஒரு லூஸ் மாதிரிலாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மி நான் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போகிறாங்க. அண்ணாமலை காலையில் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காரு. பாப்பா அப்படிங்கிறாங்க. என்னடா அப்படிங்கிற எல்லாம் பேசணும்பா அப்படிங்கிறாங்க. உடனே என்னப்பா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஒரு மாதிரி காக்கா நம்ம எதுவும் சொல்லணும், இது ஆயிரம் போலையா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி சுற்றி வந்துடுறாங்க. அங்கிள் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க. நீ எதுக்கு பேசணுமா சொல்லுமா அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த வீட்டில் எல்லாருமே படம் காமிச்சிட்டே இருப்பாங்க சுற்றி முத்து ஆகப்பட்ட வாடி இந்த டிவியில் படம் காமிச்சிட்டார், நான் ஒரு படமாக காமிக்கிறேன் நீ பாருங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார் வேண்டாம் பழக்குறல் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் காமிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை டிவியில் போட்டு விட்ருந்தாங்க. இதை பார்த்தோன்னா அண்ணாமலை ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ ரூமில் இருந்து விஜயா என்ன வீடியோ நீங்கள் பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தை இந்த வீடியோ நீங்களும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டு காமிக்கிறாங்க. போட்டோன்னா விஜயா ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. பார்த்துட்டு ஏங்க இது என்னங்க அப்படிங்கிறாங்க. நான் கேட்கணும்ட்டேன் இது என்னது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. நீ தான் சொன்ன மலேசியாவில் பெரிய பணக்கார பொண்ணு, கல்யாணம் முடியாத பொண்ணுன்னு சொல்லி ஒரு 3 கல்யாணம் முடிச்சு வச்சேன். அவன் அந்த கிறிஸ்து பையனை ஏமாகன்னு சொல்லிகிட்டு இருக்கான். பிறந்தநாள்லாம் பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த வித்யா பிள்ளை வேறு அந்த வீடியோவில் வருது. இங்கே நம்ம வீட்டுக்கு வந்து அவங்க பொம்பளை தானே அது அப்படின்னு சொல்லி முத்துட்டு கேட்குறாங்க. ஆமாப்பா எங்களுக்கே ரொம்ப ஷாக்காக இருக்குது, எனக்கும் மீனாவுக்குமே தெரியாது அப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த முத்து மீனா தான் ஏதோ பண்ணுறாங்க, அந்த பொம்பளைங்க வரும்போதே மொழி சரியில்லை, ஏதோ ஒரு வகையில் பாவப்பட்டு அந்த பொம்பளையால் வந்து பிறந்தநாளுக்கு போயிருப்பா, இதை யாரையோ செட் பண்ணி இந்த வீடியோ எடுத்திருக்காங்க, அவள் வாய்ஸ் மாதிரி எனக்கு தெரில அப்படிங்கிறாங்க. ஆண்டி நீங்கள் மாங்காமல் நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கேட்குறாங்க. என்னம்மா இப்படி பேசுகிற அப்படிங்கிற. கரெக்டாக தான் சொல்கிறேன், ரோகிணி குரல் உங்களுக்கு அப்படியே தெரியலையா, ஏன் அந்த வித்யா குரல் உங்களுக்கு அப்படியே தெரில, அந்த அம்மா குரலும் அப்படியே தெரில, அந்த கிறிஸ்தவர்களும் அப்படியே தானே இருக்குது, இதில் ஏதாவது சேஞ்ச் இருக்கா, ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது சரியா. இந்த வீடியோ வைரலானது அவங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியலை, ஆனால் இந்த வீடியோ வந்து கொஞ்ச நேரம் தான் ஆச்சு, ஆனால் ஏகப்பட்ட பேருக்கு போயிருக்கு, 1 hour தான் ஆயிருக்கு இல்லைங்கிட்டா. இப்போ வந்து நம்ம இப்போ ரோகிணி எங்கே இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக அவள் வந்து அந்த ஃப்ராடு வந்து அங்கே குமரிபாளையத்தில் தான் இருப்பாள் அப்படிங்கிறாங்க. வாங்க எல்லோரும் போகலாம் அப்படிங்கிறாங்க. உடனே நம்மளை சொல்கிறாரு முத்து கொஞ்சம் யோசிப்போம் அப்படிங்கிற. இல்லைப்பா இந்த வீடியோ அம்மா பொய்ங்கிறாங்க, இந்த பொண்ணு உண்மைங்குது, நிறைய பேர் இது ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது தெரிஞ்சோ தெரியாமல் நிறைய பேர் ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. நான் குடிக்காமல் தான் கார் ஓட்டினேன், நான் குடித்தோம்னு சொன்னாலும் ஏகப்பட்ட பேர் ஃபார்வர்ட் பண்ணி என்னை ரொம்ப கஷ்டத்தை கொண்டு போனாங்க. ஆனால் அந்த பிள்ளை உண்மையிலே கிறிஸ்துவோட அம்மா தானா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சதுக்காக நம்மளுக்கு வேணும் சரியா. அந்த பொண்ணு அந்த வீட்டில் இருந்தான்னா அவங்க அம்மா சரியா, அவங்க இல்லை இது ஏதோ ஒரு வகையில் வந்து பொய்யான வீடியோன்னா இது ஒன்றுமே பிரச்சனை இல்லைப்பா, இதை விட்டுறலாம். அந்த முட்டாப்பைய மனோஜுக்கு வேறு நான் வீடியோ அனுப்பி பாருன்னா பார்க்க மாட்டேறான் அப்படிங்கிறாங்க. ரவி சொல்கிறாங்க நானும் அனுப்புனேன் அப்படிங்கிறாங்க. டேய் அவன் இருக்கட்டும், முதல்ல
இப்போ நம்ம வந்து நேராக குமரிபாளையத்துக்கு போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. டேய் எப்படிடா போகிறது அப்படிங்கிறாங்க. டேய் ஏன் கார் இருக்குது, 2 கார் இருக்குல்லடா வர சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க. அவனுக்கு ஃபோன் அடிச்சு வாங்க அப்படிங்கிறாங்க. 2 கார் வந்துடுது. உடனே எல்லோரும் ஏறி குமரிபாளையத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்து கிறிஷுக்கு வந்து மடியில் தூக்கி வச்சு சாப்பாடு கூட்டிக்கிட்டு இருக்காங்க. என் செல்லக்குட்டி மகனே சாப்பிட்றா, என் செல்லக்குட்டி மகனே சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க. வாசல் திறந்துருக்கு. எதிர்த்தாப்புல பார்க்காங்க. விஜயா நிற்கிறாங்க. விஜயாவை பார்த்தோன்னே ரோஹிணிக்கு ஒன்றும் உடலை பையனை கீழே விட்டுருந்தாங்க. என்னம்மா அவன் செல்லக்குட்டி பையனுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டியதானே, என்ன பார்த்தோன்னே ஏன் சாப்பாடு கொடுக்காம இருக்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணியோட அம்மா வராங்க. சம்மந்தி உள்ளே வாங்க அப்படிங்க. வாடி இவருக்கு சம்மந்தி, இந்த தெருநாயெல்லாம் எனக்கு சம்மந்தியா அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே என்ன சம்மந்தி இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படி, என்ன சம்மந்தி இப்படி பேசுகிறீங்களா, இவ ஒரு ஃப்ராடு, அவள் கூட சேர்ந்த நீ ஒரு ஃப்ராடு, இங்கே எல்லோரும் சேர்த்து நீ ஏமாற்ற பார்க்குறீங்களா, என் பையன் வாழ்க்கை வம்பாக்கிட்டேடி, நீ மலேசியாக்காரி, மலேசியாவில் பெரிய கோடீஸ்வரி அடி, ஏமாத்திட்டேடி, இந்த கிராமத்தில் இருந்துச்சு நீ ஏமாத்திட்டேடி அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை கொஞ்சம் பொறுமையாக பேசுச்சு. என்னங்க பொறுமை அவளுக்கு, கல்யாணம் ஆகி பிள்ளை பார்த்து இங்கே இருந்திருக்கா, அதெல்லாம் மறைச்சி என் பையனை கற்றுருக்கா, அவன் புருஷங்கடி அந்த ரூமுக்குள்ள இருக்கா, நான் கூப்பிடுறேன் வேணும் அப்படிங்கிறாங்க. அதான் புருஷன்லாம் இல்லை அப்படிங்கிறாங்க. புருஷன்லாம் இல்லையா, புருஷன்லாம் எப்படி இந்த பிள்ளை வந்துச்சு, நீ எவ்வளோ அழகாக நடிச்சிருக்க அப்படிங்கிறாங்க ரோஹினியோட அம்மாவை. நான் நடிக்கலன்னு நினைக்கல அப்படிங்கிறாங்க. அவனே புத்து சொல்கிறாங்க. நடிக்கலன்னு நினைக்கல என்னம்மா சொல்கிறீங்க, எங்ககிட்ட எத்தனை நாள் பேசியிருக்கீங்க, எத்தனை நாள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, இந்த ரோஹிணி தான் உங்கள் பொண்ணுன்னு நீங்கள் சொன்னது கிடையாது, உங்கள் பொண்ணை கேட்டால் ஃபாரினில் இருக்காங்கன்னு சொன்னீங்க, இப்படி நான் என் பேரன் இது என் மகன் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அவங்களால ஒன்றும் சொல்ல முடியல. முத்து சந்தர்ப்ப சூழ்நிலை தான் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சந்தர்ப்ப சூழ்நிலை, 1 நாள் 2 நாள்லாம் பரவாயில்லை, நாங்கள் எத்தனை நாள் உங்கள்கிட்ட தனியாக பேசியிருக்கோம், அன்னைக்கு சொல்லியிருக்கலாம். நான் முத்து உங்கள்கிட்ட பல முறை சொல்லணும்னு நினச்சேன், கல்யாணி தான் வந்து உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது வைக்கூடாதுன்னு சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க. கல்யாணினா யார் அப்படிங்கிறாங்க. என் பொண்ணு பேர் கல்யாணி தான், ரோஹிணி கிடையாது அப்படிங்கிறாங்க. அட்ரா சக்கை அதுவும் பொய்யா அப்படிங்கிறாங்க. எங்கள் விஜயாவுக்கு ஒன்றும் ஓடலை, எப்போ அம்மா கிரகணமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சம்மந்தி அப்படின்னு சொல்லி தண்ணி கொண்டு வந்து தொளிக்கிறாங்க. உடனே எங்கள் வீட்டுக்கு போயிடலாம், இவனும் நம்ம வீட்டுக்கு ஆகாது அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டிலாம் கூப்பிட்றாத அப்படிங்கிறாங்க. உடனே வித்யா சொல்கிறாங்க, அவள் வந்து தப்பு செய்யணும்னு செய்யலை, மனோஜை பிடிச்சிருந்துச்சி, கல்யாணம் முடிச்சிட்டா அவ்வளோதான், நீங்கள் அதுக்காக வந்து உங்கள் மருமக இல்லைன்னு சொன்னால் எப்படி, அவள் தான் அவன் மருமக, அது ஊர் அறியும்ல அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அம்மா வித்யா இதெல்லாம் நல்லா பேசுகிறேன், நீனாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்க வேண்டியதானே, மீனாவை கூப்பிட்டு பூ கட்டதுக்கு எப்படிக்கா, அது எப்படிக்கா, இது எப்படிக்கான்னு கேட்டேன், நீங்கள் இங்கே வந்து இப்படி இருக்குதுன்னு சொன்னால் பிரச்சனையே இருந்திருக்கு, அதெல்லாம் நாங்கள் பேசி ஒழுங்கு பண்ணியிருப்போம்ல, இப்போ பாருங்க அப்படிங்கிறாங்க. டேய் முத்து இவங்கள்ட்ட என்னடா பேச்சு, வண்டி எடுற கிளம்பும் அப்படிங்கிறாங்க. உடனே இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, கொஞ்சம் பொறுமையாக இருந்துச்சு அப்படிங்க. பொறுமையெல்லாம் இருக்க முடியாது, இந்த விஷயத்தில் யார்கிட்ட சொல்லுங்க கேட்க மாட்டேங்களா, வண்டியாக இருங்க அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க, ரோகிணி நீங்கள் வந்து அன்றைக்கி எங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது குழந்த பார்க்கும்போது வந்து இப்படிலாம் வலிக்கும் போகணும்னு சொல்லி நீங்கள் எவ்வளோ உணர்ச்சிபூர்வமாக சொன்னீங்க அப்படிங்கிறத என்னாலையும் வீணாவாலையும் உணர முடிஞ்சிச்சு. ஆனால் நீங்கள் டவார்னு ஒன்று சொன்னீங்க பார்த்தீங்களா, என்கிட்ட வர கஸ்டமர் சொல்லியிருக்காங்க, நான் அதை அப்படியே கேட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு, அதில் நான் பயந்து போனேன். ஆனால் நீங்கள் உண்மையிலே அது அனுபவத்தில் தான் சொல்லியிருக்கீங்க, உங்கள் குழந்த தான் இது சரியா, இனிமையாவது ஏமாற்றாதீங்க ரோகிணி, ஒன்று உங்கள் புருஷனுக்காக வாழுங்க, இல்லை உங்கள் பிள்ளைக்காவது வாழுங்க, யாருக்காக இப்படி போய் சொல்லி முகமூடியை போட்டுட்டு அழைதீங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி, என்னை தப்பாக நினைக்காங்க சுருதி அப்படிங்கிறாங்க. நான் தப்பாக நினைக்கலாம் இருக்கட்டும், உங்கள் வீட்டுக்காரர் தான் பாவம், அவர் ஏற்கனவே அரலூசு மாதிரி ஆகிட்டார், எனக்கு வந்து அவனை கண்டால் பயம் இவனை கண்டால் பயம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயமும் அவருக்கு போச்சுன்னா அவர் என்ன ஆவான்னு தெரியல, ஒருவேளை மனநல பாதிக்கப்பட்டாலும் பாதிக்கப்பட்டுருவோம் அப்படிங்கும்போது வித்யாவுக்கு அப்புறம் தான் ஒருவேளை இதை சொன்னோம்னா பையன் எதுவும் ஆயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு, டே முத்து வண்டி எடுறா, நேராக நம்ம ஃபர்னிச்சர் கடைக்கு போகண்டா அப்படிங்கிறாங்க. நேராக ஃபர்னிச்சர் கடைக்கு போகிறாங்க. அங்கே கல்லால் உட்காந்து தூங்கிட்டு இருக்காரு. டேய் மனோஜ் அப்படிங்கிறாங்க. யார் எங்கேயோ கேட்ட சவுண்டாக இருக்க, யாரையும் நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, டேய் லூசு பேல எந்திரா அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீங்கள் என்னம்மா கடையில் எதுவும் பொருள் வேணுமா, இருக்கும் உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு எதுவும் ஃபர்னிச்சர் இருக்க பொருள் வந்தீங்களா, நம்ம கடையில் நல்லா ராசியான கடை நல்ல பொருள் அப்படிங்க. ஏய் லூஸு அப்படிங்கிறாங்க மனோஜ். என்னடா என்ன நீ லூஸுங்க அப்படிங்கிற முத்தை பார்த்து, நீங்களும் அது கடைக்கு வந்தீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை செருப்பு இந்த கடையில் நிறைய கிடைக்கும்னாங்க, அதை எடுத்து போய் நீ ஒழுக்கெடுத்து வாங்க அப்படிங்கிறாங்க. டேய் செருப்பு கடை ஏற்ற கட்டுறா அப்படிங்கிறாரு. டேய் லூஸு உனக்கு வீடியோ அனுப்பணும் பார்க்க சொன்னோம்ல அப்படிங்கிறாரு ரவி. என்னடா ஆளுக்கு லூஸு அப்படி இப்படின்னுட்டு இருக்கீங்க என்னடா அப்படிங்கிறாங்க. டேய் அது முதல்ல பார்த்து வரடா அப்படிங்கிறாங்க. உடனே நீ அவன் எல்லாம் பார்க்க தேவையில்லை, அந்த ரோகிணி உனக்கு ஏமாத்திட்டாடா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அப்படிங்கிறேன். என்னடா ஆமான்னு சொல்கிற அப்படிங்கிறாங்க. பிறந்த நாளுக்கு போயிட்டு சீக்கிரம் வரேன்னா வரலை, உனக்கு அது தெரியுமாடா எல்லாமே அப்படிங்க. தெரியுமா, அப்போ தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ ஒன்றுமே சொல்லாமல் இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க வச்சியா. ஏம்மா ஆமாம், என்னையே கூப்பிட்டு போயிருக்கலாம், பிரியாணி நான் சாப்பிடாம விட்டுட்டேன், அதுபோக நான் வந்தால் பிரியாணி காணாதுன்னு நினச்சாலும் எனக்கு தெரில அப்படிங்கிறாங்க. டே அப்போ எல்லாம் தெரிஞ்சு நீனும் அமைதியாக தான் இருக்கியா அப்படிங்கிறாங்க. பிறகு என்னம்மா செய்ய முடியும்,
அவளுக்கு பிரியாணி கிடச்சிருக்கு, கொடுத்து வச்சிருக்கு, அவள் சாப்பிட்றா. எனக்கு கொடுத்து வைக்கல. சரி, அவகிட்ட வேலை பார்க்குற ஃபங்க்ஷனுக்கு அவள் போயிருக்கா. நம்மளுக்கு பார்சல் கொண்டு வான்னு என்னால் சொல்ல முடியல. அவளாக கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. டேய் தின்னி மட்டும் போயில, தின்னி மட்டும் போயில அப்படின்னு சொல்லி வெளுக்காங்க. ஏமா 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 அப்படிங்கிறாங்க. வேலை பார்க்குறவங்க எல்லோரும் சிரிக்கிறாங்க. நம்ம ஓனருக்கு அங்கே பூஜை போகிற அப்படின்னு சொல்லிட்டு, டேய் முட்டாள் அப்படிங்கிறாங்க விஜயா. என்னம்மா முத்து தான் முட்டாளுமா, மற்றவங்க தான் முட்டாளுமாங்க, நீங்கள் தான் என்ன அறிவாளி, என்ன மாதிரி ஒரு அறிவாளியே கிடையாது, என் பிள்ளை மாதிரி கிடையாதுன்னு சொல்லுவீங்க, நீங்களே இப்படி சொல்கிறீங்களாம்மா அப்படிங்கிறாங்க. நான் அண்ணாமலை சொல்கிறாங்க, டேய் நீ இயல்பு வாழ்க்கையில் தான் இருக்கியா, கனவு உலகத்தில் இருக்கியா அப்படிங்கிறாங்க. எப்பா இதுவும் ஒரு வகையில் நல்லதாம்பா இருக்குது, நான் கண்ணை மூடிக்கிட்டு யார் முகத்தையும் பார்க்காம ஆழ்ந்த தியானத்தில் இருக்குது, நல்லதாம்பா இருக்குது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. டேய் லூஸு அப்படிங்கிறாரு அவங்க அப்பா. என்னப்பா நீங்களே சொல்கிறீங்க அப்படிங்க, உலகமே நீ சொல்ல போகுது, முதல்ல ஒரு வீடியோ அனுப்பியிருக்காங்களா முத்து ரவி, அதை ஓப்பன் பண்ணி பாரு அப்படிங்கிறாங்க. என்னப்பா அந்த வீடியோவை பார்த்தோன்னே பெரிய ராசிக்காரனாக இருப்போறேண்ணா, என்னப்பா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தோன்னே மனசுக்கு ஒரு மாதிரி கிடைக்கிறது. டே 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 சோடாப்பட்டி அப்படிங்கிறாங்க. இது என்னடா அப்படி இருக்குது முத்து அப்படிங்கிறாங்க. முத்தா அப்படிங்கிறாங்க. இது போர்ச்செடி வீடியோவா, ஒரிஜினல் வீடியோவாடா, இது டூப்ளிகேட்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. டூப்ளிகேட்லாம் கிடையாது, ஒரிஜினல் தான் அப்படிங்கிறாரு ரவி. ஒரிஜினலாக அப்படிங்கிறாங்க. நாங்கள் எல்லாருமே விசாரித்து குமரிபாளையத்துக்கே போய்ட்டு வந்துட்டோம். அந்த நம்ம வீட்டுக்கு ஒரு பொம்பளையால் வரும்ல, அவங்களோட மகதானா அது. அன்றைக்கி வந்து ஏற்கனவே பையன் இருக்கான், கல்யாணம் முடிஞ்சு வந்து குழந்த இருக்கான் அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற, அப்போ மூத்த புருஷன் இருக்கானா அப்படிங்கிறாங்க. அவர் இறந்துட்டானா அப்படிங்கிறாங்க. அவனும் இறந்துட்டானா, அப்போ இவன் வந்து பொட்டுத்தில் தான் வந்தாளா, என்னை சுற்றி இருக்கிறவங்களால எனக்கு ஆபத்துன்னு சொன்னாங்களே, அப்போ இவ்வளோ தான் எனக்கு ஆபத்தா, ஓ கல்யாணம் முடிச்சுட்டு ஒருத்தரையாக போட்டு தருவாங்களா, அது மாதிரி நீ போட்டு தான் வந்துட்டாளா, அப்போ வந்துட்டு இவளுக்கு மலேசியா கிடையாதா, அந்த ஊர் தானா, ஓ அப்போ நான் அழகாக இருக்கவங்கள பூரா வந்து போட்டு தருவாளோ, நான் அழகாக இருக்கிறது தான் பிரச்சனையோ அப்படிங்கிறாங்க. டே முட்டாள் அப்படிங்கிறாங்க விஜயா. என்னம்மா மறுபடியும் இப்படி சொல்கிறீங்க, இது சரி வராது, நான் போலீஸுக்கு உடனே ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல் எடுக்கிறாங்க. உடனே முத்து பொறுத்து பார்க்காரு. எவ்வளோ பேசிகிட்டு இருக்கான், லூஸு மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், அந்த ஆளை 2 போடுதாங்க. உடனே டேய் ரவி இவனை இழுத்து வண்டியில் போடுறா அப்படிங்கிற, வண்டியில் போடுறாங்க. நேராக வீட்டுக்கு கூட்டி போகிறாங்க. டேய் கடை இருக்கு உங்கள் பாட்டை இழுத்து வீட்டுக்கு கூட்டி வராங்க அப்படிங்கிறாங்க. முட்டாப்பையில் அங்கே இப்படி ஒரு சூழ்நிலை நடந்திருக்கு, இப்போ நீ உன் முன்னாடியே அனுசரித்து சேர்த்து வாழ போறியா இல்லை என்ன செய்ய போகிற அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க இதுக்கு முடிவு வந்து மனம் சொல்ல மாட்டான், நான் தான் சொல்லுவேன், இன்னுமே இந்த ரோகிணிக்கும் இந்த வீட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிறாங்க. உடனே அதை எப்படிமா நீங்கள் சொல்லுவீங்க அப்படிங்கிறாரு முத்து. ஏன்டா உன் பொண்டாட்டியோட அவள் குறைஞ்சவளாக இருக்கா, அதனால் அந்த வீட்டில் கூப்பிட்டு வந்தோன்னா உனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படி தானே அப்படிங்கிறாங்க. அதை அவன் சொல்லணுமா, நீங்கள் சொல்லக்கூடாது, மனோஜோட பொண்டாட்டி ரோகிணி அப்படிங்கிறாங்க. இப்போவும் மனோஜுக்கு வந்து என்ன நான் உலகத்தில் இருக்காருன்னே தெரியாத மாதிரி இருக்கார். அப்போ டே இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கோம், அதான் நீ ஒரு ஷாக் ஆகலையாடா அப்படின்ட்டு இருக்காரு ரவி மனோஜ்கிட்ட. டேய் எதை நம்புதுன்னு எனக்கு தெரில, ஆனால் இந்த ரோகிணி வந்து நீ ஏதோ பண்ணணுன்னு தான் வந்து இந்த வீட்டுக்கு வந்திருக்கா, மலேசியாம்மா, ஆனால் மலேசியாவிலேருந்து அவங்க அப்பா போட்டவையோ யார் போட்டவையோ என்கிட்ட காமிச்சதும் இல்லை, அவள் ஐடி கார்டை நான் பார்த்ததில்ல அப்படிங்கிறாங்க. டேய் முட்டாள், நீ முட்டாள் தான்டா அப்படிங்கிறாங்க. என்னடா முட்டாள் அப்படிங்கிறாங்க. இத்தனை டிகிரி படிச்சிருக்காங்க, அண்ணியோட ஐடி கார்டை கூட வாங்கி பார்த்தது இல்லையா அப்படிங்கிறாங்க. இல்லைடா அப்படிங்கிறாங்க. ரவிட்ட சொல்கிறாங்க விஜயா, அவளெல்லாம் அண்ணி கண்ணின்னு கூப்பிட்டுருக்காது, அவள் என்ன நம்மளுக்கு அண்ணி, உனக்கு அண்ணி சொல்லு, உன் பொண்டாட்டி பெரிய பணக்காரி, அவள் சாதாரண ஒரு ஒன்றுத்துக்கு ஆகாதவா அப்படிங்கிறாங்க. ரவி அம்மாவுக்கு வந்து அவள் ஏமாற்றி கல்யாணம் முடிச்சா வச்சாலாம் அம்மாவுக்கு ஒன்றுமே இல்லை, இதே அவள் பிள்ளையும் இருந்து கல்யாணம் முடிஞ்சவளாகவும் இருந்து பணக்காரியாக இருந்தாங்கன்னா அம்மா ஏற்றுப்பாங்க. ஏழையாக இருக்கும்போது அம்மா பணமே அந்த பொண்ணுக்கு கல்யாணமே காட்டிலும் கூட ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த பொண்ணு தன்னை பெரிய பணக்காரி, நான் சொந்தமாக பார்லர் வச்சுருக்கேன், நான் பயங்கரமான ஆள் அப்படின்னு இப்படின்னு பில்டப் பண்ணோன்னா அம்மாவுக்கு பெருசாக தெரியுது. மாதம் அம்மாவுக்கு செலவு கொடுக்காங்க. இப்போ அம்மாவுக்கு என்ன வருத்தம்னா மாதம் செலவுக்கும் வராது, இவ்வளோ பணக்காரியும் இல்லையே, இவ்வளோ வச்சு என்ன செய்ய, அப்படி ஒரு மருமகளே வேண்டாம்னு சொல்லி தான் இப்படி ஒரு முடிவு எடுக்காங்க அப்படிங்க. ஏங்க பாருங்கள் இவன் என்ன பேசிகிட்டு இருக்கான் பாருங்கள் அப்படிங்கிறான். அவன் கரெக்டாக தான் பேசுகிறான். அவன் பொண்டாட்டி வேணுமா வேண்டாமான்னா மனோஜ் முடிவு எடுக்கணும், நீ என்ன முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் அப்படி ரொம்ப சோகமாக இருக்காரு. டே என்னடா முடிவு எடுக்க போகிற அப்படிங்கிறாங்க. நம்மளை கொஞ்சம் இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போகிறாங்க. டே எங்கடா போகிற அப்படிங்கிறாரு வந்து. உடனே இல்லை நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாரு. ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இந்த மாதிரி என் பொண்டாட்டி வந்து என்னை ஏமாற்றி கல்யாணம் முடிச்சிட்டா, மலேசியாவிலேருந்து வந்த பொண்ணுன்னு சொல்லி என்னை கல்யாணம் முடிச்சு பணக்காரன்னு சொல்லி ஏமாற்றி கட்டிட்டா, ஆனால் மலேசியாக்காரி கிடையாது, குமரிபாளையத்துக்காரி, அவருக்கு யாருக்குமே கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இருக்குது, இந்த வீடியோ வைரல் ஆகிருக்குல்ல அது அவள் தான், அவன் மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேஷன்லேருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே போலீஸ் நேராக குமரிபாளையத்துக்கு போகிறாங்க. குமரிபாளையத்துக்கு போய்ட்டு அம்மா உங்கள் மேலே பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க வீட்டால் போலீஸ் ஸ்டேஷனில், நீங்கள் அவங்கள ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு, அதனால் நீங்கள் விசாரணைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜீப்பில் இறங்க அப்படிங்கிறாங்க. அந்த கிராமத்தில் இருக்க எல்லாருமே ரொம்ப அசிங்கமாக பார்க்குறாங்க. என்ன முகம் வந்து ஊர் உலகத்தை ஏமாற்றி தான் வந்து அவங்க கல்யாணம் முடிச்சிருக்காளா, அது போக நிறைய ஏமாற்றிட்டாள் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது வித்யா
நீங்களே இருங்க அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கு ஏறணும் அப்படிங்கிறாங்க. நீங்களும் சேர்ந்து அது பண்ணியிருக்கீங்க, மனோஜ் உங்கள் மேலேயும் சேர்த்து தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறாங்க. உடனே வித்யா சொல்கிறாங்க, நான் உங்க கூட சேர்ந்ததுக்கு நானும் ஜெயிலுக்கு தான் வரணுமா அப்படிங்கிறாங்க. சரி வித்யா வா பேசிக்கலாம், மனோஜ் வந்து என்ன அந்தளவுக்கு விடமாட்டார் அப்படிங்கிறாங்க. விடமாட்டாரா, அவர் தானடி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு, நம்ம உள்ளே தான் போகிறோம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பேசிக்கலாம், கண்டிப்பாக ஸ்டேஷனில் வந்து மனோஜ் இருப்பார், நான் பண்ண காதல் அவளுக்கு நினைவு இல்லாமல் போயிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா உங்கள் டைலாக்கை கேட்கறதுக்கு நான் வரல, வண்டியில் ஏறு அப்படிங்கிறாங்க. வண்டியில் ஏறுறாங்க, நேராக ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே மனோஜ் வந்து பயங்கரமாக கோவத்தில் உட்காந்துட்ருக்காங்க. உடனே மனோஜ் ஏன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படிங்கிறாங்க. என்னை ஏமாத்தது உனக்கு எப்படி மனசு வந்துச்சு, என்னை சுற்றி இருக்கவங்களால பிரச்சனை வரும்னு சொன்னாங்க, நீ தான் அது, நான் அப்போவே நினச்சேன், நான் உன்னை நோட் பண்ணியிருக்கணும், நோட் பண்ணாமல் விட்டது ஏன் தப்பு அப்படிங்கிறாரு மனோஜ். இதை கேட்ட ரோஹினி ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.